நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற அந்த ஆண்டவர் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாக இந்த நாளிலே ஜெபிப்போம். இந்த திருத்தலத்தில் வந்து சேர்ந்திருக்கிற அத்துணை பிள்ளைகளும் ஒருபோதும் வெறுங்கையாய் இந்த இடத்தில் இருந்து போய்விடக்கூடாது. ஆமென், 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 ஆமென். Praise the Lord, Praise the Lord, Praise the Lord, Praise the Lord. Hallelujah, 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 Hallelujah. எல்லோருமாக கரம் உயர்த்தி கண்களை மூடி ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக எல்லோருமாக இந்த ஆண்டவரை துதிப்போமா. வாயார அருகில் இருப்போரை பார்க்காமல் இந்த நற்கருடைய பிரசன்னத்தில் இருக்கிற எந்த ஆண்டவரை நன்றி இயேசுவேன்னு எல்லாரும் சொல்லுவோமா. நன்றி இயேசுவே, நன்றி பிதாவே, நன்றி தகப்பனே, இந்த நேரத்திற்காய் நன்றி, எங்களை கூட்டி சேர்த்ததற்காய் நன்றி, இந்த இடத்தில் ஆசீர்வாதம் தருவதற்காய் நன்றி, எங்கள் ஒவ்வொருவரையும் அரசிருப்பதற்காக நன்றி, உமது மகிமைக்காக நன்றி இயேசுவே. எல்லாரையும் ஆண்டவரை இந்த நேரத்தில் தொடுவீராக, உமது பிரசன்னத்தால் நிரப்புவீராக, ஆவியின் வல்லமையால் நிரப்புவீராக, அபிஷேகத்தால் நிரப்புவீராக. எல்லா தேவைகளையும் ஆண்டவரை தருபவராய் இருப்பதற்கு நன்றி. நல்ல பிதாவே நன்றி, வல்லமை உள்ளவரே நன்றி, உமது இரக்கத்திற்காய் நன்றி, உமது கருணைக்காக நன்றி, எல்லோரையும் அபரிவிதமாக அன்பு செய்வதற்காய் நன்றி. உமது வல்லமையின் கரத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணம் செய்கிறோம். ஆசீர்வதிங்கப்பா, வழிநடத்துங்கப்பா. உமது தெய்வீக பிரசன்னத்தில் எங்களை எவ்நாளும் காத்துக்கொள்ள வேண்டுமாய் திருப்பாதத்தில் அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இணைந்து பாடி துதிப்போம். கரம் தட்டி எல்லோருமாக இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். எல்லோரும் இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசப்பா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இறைவா, இறைவா, உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா, இறைவா, உம்மை ஆராதிக்கிறேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா, இயேசு இறைவா, எல்லோருமாய் இந்த ஆண்டவரை துதிப்போம். உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசப்பா, இயேசப்பா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். ஆண்டவரே, ஆபிரகாமின் தேவனாய் இருப்பவனே, ஈசாக்கின் தேவனாய் இருப்பவனே, யாக்கோப்பின் இறைவனாய் இருந்து எங்களை ஆளுகை செய்கிறவர் நீர் மட்டுமே என்பதை நினைத்து பார்க்கிறோம். அப்பா, உமது வல்லமையுள்ள கரத்தின் கீழ் இந்த நேரத்தை நாங்கள் ஒப்படைக்கிறோம். ராஜா, ஆசீர்வதியும், வழி நடத்தும், பாதுகாத்துக் கொள்ளும், பொறுப்பெடுத்துக் கொள்ளும். ஆபிரகாமின் இறைவனே ஆராதிக்கின்றேன். ஈசாக்கின் இறைவனே ஆராதிக்கின்றேன். ஆபிரகாமின் இறைவனே ஆராதிக்கின்றேன். ஈசாக்கின் இறைவனே ஆராதிக்கின்றேன். யாக்கோப்பின் இறைவனே ஆராதிக்கின்றேன். யாக்கோப்பின் இறைவனே ஆராதிக்கின்றேன். இறைவா, 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 உம்மை ஆராதிக்கின்றேன். எல்லோரும் இணைந்து இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா, 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 உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை
உம்மை நான் ஆராதிக்கின்றேன். ஏசப்பா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். ஆண்டவரே, வல்லமையுள்ள தேவனே, வார்த்தையான இறைவனே, வாழ்வளிக்கின்ற வல்ல தேவனே, எங்களுக்கு வல்லமை தருகின்ற அன்பான பிதாவே, இதோ இந்த நேரத்தில் நாங்கள் உம்மை மகிமையோடு துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். கூட இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நீர் அபிஷேகமாய் தொடுவீராக, அற்புதமாய் தொடுவீராக. இதோ இந்த நேரத்தில் வாஞ்சியாய் நீர் இறங்கி வந்திருப்பதற்காய் நன்றி. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பதற்காய் நன்றி. அபிஷேகம் தருவதற்காய் நன்றி. இதோ நேரத்தில் எல்லாரையும் ஆண்டவரே உமது வல்லமையுள்ள கரத்தின் கீழ் இணைத்துக் கொள்வதற்காக நன்றி தகப்பனே. ஆசீர்வதியும், பலப்படுத்தும், நிலைநிறுத்தும். வார்த்தையான இறைவனே ஆராதிக்கின்றேன். வாழ்வளிக்கும் இறைவனே ஆராதிக்கின்றேன். வார்த்தையான இறைவனே ஆராதிக்கின்றேன். வாழ்வளிக்கும் இறைவனே ஆராதிக்கின்றேன். வல்லமை நிறைவனே ஆராதிக்கின்றேன். வல்லமை நிறைவனே ஆராதிக்கின்றேன். இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிலே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிலே உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். ஏசப்பா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா, இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். ஏசப்பா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். உம்மை நான் ஆராதிக்கின்றேன். ஏசப்பா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். கரம் உயர்த்தி எல்லோரும் உம்மை நான் ஆராதிக்கின்றேன். ஏசப்பா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். எங்களை நேசிக்கிற நல்ல தந்தையே, ஆசீர்வதிக்கிற அன்பான தகப்பனே, இதோ இந்த காலை வேளையிலே ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவரையும் கூட்டி சேர்த்திருப்பதற்காய் நன்றி. எங்களையும் ஆசீர்வதிப்பதற்காய் நன்றி. இந்த திருத்தலத்தில் ஆண்டவரே எண்ணற்ற மகிமை செய்திருக்கிறேன், எண்ணற்ற அற்புதங்களை செய்திருக்கிறேன். தேடி வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சுகம் தந்திருக்கிறேன், வாழ்வை வளமாக்கி இருக்கிறேன். அப்பா, நீர் செய்து வருகின்ற அற்புதங்களுக்காய் நன்றி. அன்னை மரி வழியாக இந்த இடத்தில் அதிசயம் செய்து வந்திருப்பதற்காய் நன்றி. அப்பா, இதோ நேரத்திலே கூடியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் எண்ணங்களையும் ஏக்கங்களையும் அறிவீராய் தகப்பனே. அப்பா, அந்த நேரத்திலும் கூட ஒவ்வொரு பிள்ளைகளையும் தனித்தனியாக நீர் தொடுவீராக. அதிசயமாய் ஆண்டவரே இந்த நாளில் அற்புதத்தை இந்த பிள்ளைகள் கண்டு செல்ல நீர் துணையாயிருப்பீராக. உமது வல்லமையை இந்த பிள்ளைகள் உணர்ந்து கொள்ள ஆண்டவரே நீர் துணையாயிருப்பீராக. உமது வல்லமை இந்த இடத்தில் செயல்பட இந்த ஆண்டவரை மகிமையோடு துதிக்கிறோம். எல்லோருமாக இணைந்து ஆண்டவரை துதிப்போமா, ஆண்டவரை ஏற்றுவோமா. வாயார ஆண்டவரை துதிக்கிற போது ஆண்டவர் மகிமையில் வாசம் செய்கிற தேவன் இதோ இந்த நேரத்தில் நம்மத்தில் வாசம் செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, இயேசுவே, நன்றி, 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 நன்றி. நல்ல பிதாவே நன்றி. வாசம் செய்வதற்காய் நன்றி. எங்கள் அணை அரவணைத்துக் கொள்வதற்காய் நன்றி. எங்களை அபிஷேகமாய் நினைத்துக் கொள்வதற்காய் நன்றி. உமது தெய்வீக கரத்திலே எல்லோரையும் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். ஏசப்பா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். உம்மை நான் ஆராதிக்கின்றேன். ஏசப்பா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 இயேசுவே நன்றி. இயேசுவே நன்றி. இயேசுவே ஸ்தோத்திரம். இயேசுவே ஸ்தோத்திரம். இயேசுவே மை ஆராதிக்கிறேன். இயேசுவே மை ஆராதிக்கிறேன். இயேசுவே மை மகிமைப்படுத்துகிறேன். இயேசுவே மை மகிமைப்படுத்துகிறேன். இயேசுவே மை போற்றுகிறேன். இயேசுவே மை போற்றுகிறேன். இயேசுவே நன்றி. இயேசுவே நன்றி. இயேசுவே நன்றி. இயேசுவே நன்றி. இயேசுவே நன்றி. இயேசுவே நன்றி. மார்க் நற்செய்தி
அதிகாரம் 5. உங்களை உட்காரவே சொல்லலையே நான். இறைவார்த்தையை வாசித்துட்டு உட்காரலான்னு நினச்சேன். நீங்கள் பட்டுன்னு உட்காந்துட்டீங்க. உட்காருங்க, உங்களை என்ன செய்ய முடியும்? உட்கார்ந்தே இறை வார்த்தையை கவனிங்க. மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 25 12 ஆண்டுகளாய் இரத்தப்போக்கினால் வருந்திய பெண் ஒருவர் அங்கு இருந்தார். அவர் மருத்துவர் பலரிடம் தமக்கு உள்ளதெல்லாம் செலவழித்தும் ஒரு பயனும் அடையாமல் மிகவும் துன்பப்பட்டவர். அவரது நிலைமை வர வர மிகவும் கேடுற்றது. அவர் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு மக்கள் கூட்டத்திற்கிடையில் அவருக்கு பின்னால் வந்து அவருடைய மேலுடையை தொட்டார். ஏனெனில் அவர் அவருடைய ஆடையை தொட்டாலே நலம் பெறுவேன் என்று அப்பெண் சொல்லிக் கொண்டார். தொட்டவுடனே அவருடைய இரத்தப்போக்கு நின்று போயிற்று. அவரும் தம் நோய் நீங்கி நலம் பெற்றதை தம் உடலில் உணர்ந்தார். உடனே இயேசு தம்மிடமிருந்து வல்லமை வெளியேறியதை தம்முள் உணர்ந்து மக்கள் கூட்டத்தை திரும்பி பார்த்து, என் மேலுடையை தொட்டவர் யார் என்று கேட்டார். அதற்கு அவருடைய சீடர் அவரிடம், கூட்டம் உம்மை சூழ்ந்து நெருங்குவதைக் கண்டும் என்னை தொட்டவர் யார் என்கிறீரே என்றார்கள். ஆனால் இதை செய்தவரை காணும்படி அவர் சுற்றிலும் பார்த்து கொண்டிருந்தார். அப்பெண் தமக்கு நேர்ந்ததை அறிந்தவராய் அஞ்சி நடுங்கிக் கொண்டு அவர் முன் வந்து விழுந்து நிகழ்ந்தது அனைத்தையும் அவரிடம் சொன்னார். இயேசு அவரிடம், மகளே, உன் நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று, அமைதியுடன் போ, உன் நோய் நீங்கி நலமாயிரு என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த இறை வார்த்தையை நாம் பல முறை கேட்டிருப்போம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த அம்மா அந்த ஆண்டவர் இயேசுவிடம் எதை தொட வேண்டும் என்று வந்தார்? எதை தொட வேண்டும் என்று வந்தார்? அவருடைய அந்த அம்மா என்ன யோசித்து வந்தாங்க? விவிலியத்தில் என்ன வாஸ்தவம்? அவருடைய ஆடையை தொட்டாலே போதும், அவ்வளோதான். அவ்வளோதான் அவங்க நினச்சது இல்லையா? அவங்க அப்படின்னா தான் நினச்சாங்க, என் ஆடையை தொட்டாலே போதும், நான் நலம் பெறுவேன். இது மட்டும்தான் அவங்களுடைய உள்ளத்தில் இருந்துச்சு. ஆனால் அவர்கள் தொட்டது எது? அந்த அம்மா தொட்டது எதை தொட்டாங்க? எப்ப சொல்லுங்க? அவங்க நினைச்சது அவருடைய ஆடையை தொட்டாலே போதும், நான் நலம் பெறுவேன் அப்படின்னு தான் வந்தாங்களே தவிர, ஆனால் அவர்கள் தொட்டது எதை தொட்டார்கள்? இப்ப சொல்லுங்க. மேலுடையை தொட்டார்கள். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மேலுடை கீழுடை அப்படின்னா என்ன? ஏன் விவிலியத்தில் மேலுடையின் போடணும்? இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட ரொம்ப தெளிவாக கேட்கிறார். யார் என் ஆடையை தொட்டது அப்படின்னு கேட்கல. அவர் என்ன கேட்கிறாரு? என் மேலுடையை தொட்டவர் யார் அப்படின்றாரு. அந்த அர்த்தம் தெரியணும் நமக்கு. மேலுடை என்பது என்ன? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் தான் தொடுறாங்க. ஆண்டவர் இயேசுவுக்கு தெரியும். ஆண்டவரே, கூட்டம் இவ்வளவு இருக்குதே, இந்த நேரத்தில் மேலுடையை தொட்டவர் யாருன்னு கேட்குறீங்களே, என்ன அர்த்தம்? எப்படி கேட்க முடியும் நீங்க அப்படின்னு சீடர்கள் ஆண்டவர் இயேசுவிடம் கேட்டபோது அவர் சொல்றாரு, என் மேலுடையை தொட்டவர் உண்டு. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு 2 தன்மைகள் உண்டு. என்ன தன்மை சொல்லுங்க பார்ப்போம். ஆண்டவருக்கு 2 பர்சனாலிட்டி உண்டு. என்ன அமைதியாக இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப பக்தியாக உட்காந்துருக்கீங்களோ? 2 தன்மை உண்டு ஆண்டவருக்கு. 2 பர்சனாலிட்டி இருக்கு அவருக்கு. மிருகம் பாதி கடவுள் பாதி கலந்து செய்த கலவை நான், அப்படி இல்லை. ஆண்டவருக்கு இறைத்தன்மை ஒன்று உண்டு, மனிதத்தன்மை என்று ஒன்று உண்டு. இந்த 2மே அவருக்கு இருந்ததா இல்லையா? ஃபுல்லி ஹியூமன் ஃபுல்லி டிவைன் அப்படின்வாங்க. அவர் முழுமையாக இறைவன், முழுமையாக மனிதன். பல நேரத்தில் நாம் தொடுறது யாரை தெரியுமா?
இந்த முழுமையாக மனிதனாய் இருக்கிற அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பல நேரத்தில் தொட்டுக்கிடுத்துறோம். அந்த முழுமையான இறைவனாக இருக்கிற அந்த ஆண்டவரை தேட வேண்டும் என்ற ஆர்வம் நமக்குள்ளாமல் இல்லாமல் போய்விடுகிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மேலுடை என்பது ஆண்டவருடைய அபிஷேகத்தை நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மேலாடை. அதுதான் அவருடைய சாயல். நமக்கு அதே தான் கொடுத்திருக்கிறார். நமக்கு இருக்கா இல்லையா? இறைத்தன்மை என்பது நமக்கு இருக்குதா இல்லையா? இறைத்தன்மை நமக்கு இருக்குதா இல்லையா? என்னத்த ரொம்ப யோசிக்கிறீங்க? அதெல்லாம் இல்லை ஃபாதர், நாங்கள் காட்டு மிராண்டிய தான் அப்படின்றீங்கள? இறைத்தன்மை இருக்கா இல்லையா? ஒவ்வொருத்தருக்கு இருக்குல்ல. எனக்கு இருக்கு, உங்களுக்கு இருக்குது. இறைத்தன்மை இல்லை அப்படின்னா அந்த உலகத்தில் நாம் வாழ்வது வீண். கடவுள் நம்மை படைத்த போது சொன்னார், தன் உருவிலும் சாயலிலும் நான் உங்களை படைக்கிறேன்னாரு. அப்ப அந்த உருவிலும் சாயல் என்பது அந்த ஆண்டவர் இயேசுவை ஆடையாக அணிந்து கொண்டு இந்த உலகத்தில் பிறப்பது, அந்த இறை தன்மையில் பிறப்பது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாப்பிட்டீங்களா? காலையில் நல்லா சாப்பிட்டீங்களா? நல்லா சாப்பிட்டீங்களா இல்லையா? அம்மா உங்களை தாம்மா கேட்குறேன். நல்லா சாப்பிட்டோம் சாப்பிட்டோம் அப்படின்ட்டிய. அப்போ வாய்ஸ் மட்டும் வர மாட்டுதே. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இறைத்தன்மை என்று உண்டு, மனித தன்மை என்று உண்டு. இந்த இரண்டு தன்மையும் ஆண்டவர் இயேசுவிடம் இருக்கிற போது நான் எவரை தேடி இந்த உலகத்தில் பயணிக்கிறேன்? இந்த அம்மா ஆடையை தொட்டா போதும் அப்படின்னு தான் நினைச்சாங்க. ஆனால் தொட்டது ஆண்டவர் இயேசுனுடைய மகிமையை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசுனுடைய வல்லமையை, அந்த இறை தன்மையை தொட்டார்கள். அவருக்கு அறியாமலே வல்லமை அவரிடமிருந்து வெளியேறியதை அவர் உணர்ந்தார். பிரைஸ் தி லார்ட். உங்க வாழ்க்கையில ஆண்டவர் இயேசு என்னை தொடணும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்குன்னு தேவையில்லைங்க. உங்களுக்கு ஒரு சுகம் வேணுமா? உங்களுக்கு ஒரு வல்லமை வேணுமா? உள்ளது உங்கள் வாழ்வில் ஒரு அபிஷேகம் வேணுமா? உங்கள் வாழ்வில் ஒரு அற்புதம் நடக்க வேண்டும் என்று நீங்கள் ஆசிக்கிறீர்களா? ஆண்டவரே என்னை தொடுங்க ஆண்டவரே, ஆண்டவரே நீங்கள் தொட்டா போதும் ஆண்டவரே, நான் சரியாயிரும் ஆண்டவரே. இல்லை, நான் எந்த ஆண்டவரை பற்றி கொள்கிறேனோ, எந்த ஆண்டவரை நான் தொட வேண்டும் என்று ஆசிக்கிறேன், ஆண்டவரை நான் உங்கள் வல்லமையை தொட்டின, உங்களுடைய இறைத்தன்மையை நான் உணர்ந்து கொண்டு உங்களை அபிஷேகத்தால் தொட்டேன் என்றால் நான் முழுமையான சுகத்தை பெறுவேன். அந்த வல்லமை என்னிடம் இருக்கிறது. நீங்கள் எனக்கு கொடுக்கணும்னு தேவையில்லை. நீங்கள் எனக்கு கொடுக்கணும் தேவையில்லை. நான் அதை சுதந்திரித்துக் கொள்வேன், நான் அதை அபகரித்துக் கொள்வேன், நான் உங்களுக்கு தெரியாமலே நான் அதை எடுத்துக்கொள்வேன் என்ற ஒரு மிகப்பெரிய வல்லமை அந்த பெண்ணிடம் இருந்தது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு தெரியாமலே அவருடைய வல்லமை அவரிடமிருந்து வெளியே இருக்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வல்லமை இந்த பெண்ணிடம் இருக்கிறது என்றால், அந்த சாயலை எப்பொழுது ஆண்டவரை நெருங்கிவிட்டாலோ அந்த இறை தன்மையின் சாயலை இந்த பெண்ணும் அணிந்திருந்தாள் என்பதுதான் உண்மை. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் இயேசுவிடம் இருக்கிற அந்த மெஸ்ஸியா தன்மையை உணர்ந்து பாருங்கள். மெஸ்ஸியா தன்மையை உணர்ந்து பாருங்கள். அவரிடம் இருக்கின்ற அந்த இறை மகனை உணர்ந்து பாருங்கள். பல நேரத்தில் சாதாரண இயேசு கிறிஸ்துவை உணர்ந்து பார்க்க கூடாது. போற போக்கில் கேட்டாங்களே, இவர் தச்சனின் மகன் தானே, தச்சனின் மகன் தானே, இவருடைய சகோதர சகோதரிகள் எங்களோடு தானே இருக்கிறாங்க, இவர் சாதாரண ஒரு மனுஷன் தானே, அப்படி என்று பேசிக்கொண்டிருந்த மனிதர்களை போல அல்ல. அவர் உண்மையாகவே இறைமகன், அவர் உண்மையாகவே மீட்பர், இவர் உண்மையாகவே கடவுளின் தன்மை கொண்டவர், இவர் விண்ணிலிருந்து இறங்கி வந்தவர், நமக்கு அபிஷேகத்தை கொண்டு வந்தவர் என்று எப்பொழுது நீங்களும் நானும் விசுவசித்து ஏற்றுக்கொள்கிறோமோ அப்பொழுது இந்த ஆண்டவரிடமிருந்து வல்லமையை கண்டுகொள்ள முடியும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தின் ஆடை நமக்குள்ளாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதை உணராவிட்டால் வாழ்க்கையில் அபிஷேகம் என்பதை இழந்து போய்விடுவார். ஆதி பெற்றோரை எடுத்துக்கொள்ளுங்கள். அவர்களும் ஒரு ஆடை அணிந்திருந்தார்கள். தொடக்க நூலிலே இந்த பாவ வாழ்வில் வாழ்ந்து கொண்டிருக்கிற போது கடவுள் நமக்கென்று ஒரு அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். அதுதான் அந்த சாயல். நமக்கெல்லாம் ஆண்டவருடைய சாயல். நம்மெல்லாம் யாருன்னு கேட்டால் என்ன சொல்லுவான்? நீங்கள் யார் அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவீங்க?
நீங்கள் யார் அப்படின்னு நான் உங்களை கேட்டால் என்ன சொல்லுவீங்க? பதில் வரும், சொல்லுங்கள். நீங்கள் யார் அப்படின்னு சொன்னால் என்ன பதில் உங்கள்கிட்ட இருந்து வரும்? பட் ஒரு பதில் வர மாட்டுது. அப்பா அம்மாவுடைய பொண்ணுன்னு சொல்லுவீங்களா? அதுக்கு பிறகு ஒரு கிறிஸ்தவனா உங்களை யார் அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? அதான் நானே சொல்லிட்டேனே, ஒரு கிறிஸ்தவனா நான் உங்களை பார்த்து கேட்டேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? என்ன பதில் சொல்லணும்? அம்மா சொல்லுங்கம்மா, சத்தம்மா கை தட்டுங்களேன் எல்லாரும். நான் கடவுளின் பிள்ளை. அது ரொம்ப முக்கியம். அந்த உணர்வு வேணும். அதுதான் கடவுள் எனக்கு கொடுத்த சாயல், கடவுள் எனக்கு கொடுத்த ஆடை, அதுதான் என் கடவுள் எனக்கு போர்த்திய மேலாடை. நான் கடவுளுடைய பிள்ளை என்பது எப்பொழுது நான் தவறுகிறேனோ அப்பொழுது பாவம் செய்து இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த பாவத்தில் இருந்து வெளிவருகிற போது, ஐயோ நான் கடவுளுடைய பிள்ளை இல்லை, நான் ஏன் இதை செஞ்சேன், நான் ஏன் இதை பண்ணினேன், இந்த காரியம் நான் பேசக்கூடாது, நான் கடவுளுடைய பிள்ளையாச்சே, நான் இந்த செயலை செஞ்சிருக்கக்கூடாது, இந்த காரியத்தை நான் பண்ணியிருக்கக்கூடாது, இதை நம்ம இந்த காரியத்தில் நான் தேவையில்லாமல் உழன்று போயிருக்கக்கூடாது, இது தேவையில்லாமல் அடுத்தவங்க பேச்சை கேட்டு இதை செஞ்சிருக்கக்கூடாது என்று நினைத்து மீண்டும் அந்த கடவுளுடைய தன்மைக்குள்ளாக வர வேண்டும் என்று ஆசிக்கிறோமே, அதுதான் நம்முள் இருக்கின்ற இறை தன்மை என்பது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் பாவ சங்கீர்த்தனம் பல நேரத்தில் நமக்கு உணர்த்தது. நான் கடவுளுடைய பிள்ளை, பாவத்தை செய்கிற போது நான் கடவுளை விட்டு தூரச் செல்கிறேன். பாவ சங்கீர்த்தனம் செய்கிற போது நான் ஆண்டவருடைய பிள்ளையாக மீண்டும் மறுபிறவிக்குள்ளாக வருகிறேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தொடக்க நூல் அதிகாரம் 2 இறை வார்த்தை 25 இவ்வாறு சொல்கிறது. தொடக்க நூல் 2:25. மனிதன் அவன் மனைவி ஆகிய இருவரும் ஆடையின்றி இருந்தனர், ஆனால் அவர்கள் வெட்கப்படவில்லை. இது தொடக்கத்தில் பார்க்குறோம் இல்லையா? அவங்க ஆடையின்றி இருந்தாங்க. நான் அந்த மேலாடை எதற்காக சொல்கிறேன் அப்படின்றத கனெக்ட் பண்ணுறதுக்காக சொல்கிறேன். அவங்க ஆடையின்றி இருந்தார்கள், வெட்கப்படவில்லை. அதுக்கு பிறகு பாவம் செய்கிறாங்க. பாவம் செய்கிற போது அவர்கள் என்ன செஞ்சாங்க? 3வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்க பார்ப்போம். 3வது அதிகாரம் 7வது வசனம். அப்பொழுது அவர்கள் இருவரின் கண்களும் திறக்கப்பட்டன, அவர்கள் தங்களுக்கு தாங்கள் ஆடையின்றி இருப்பதை அறிந்தனர். ஆகவே அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு ஆடைகளை செய்து கொண்டனர். அவங்களாகவே ஒரு ஆடையை செய்கிறாங்க. இது கடவுள் கொடுத்த ஆடை இல்லை. இது கடவுள் கொடுத்தாரா? கடவுள் கொடுத்தாரா? இல்லை. அவர்களாக செய்து கொள்கிறார்கள். இன்று நீங்க போட்டிருக்கீங்களே ஆடை, நான் போட்டிருக்கேன் இந்த ஆடை என்பது இது கடவுள் கொடுத்ததா? நோ. மனிதர்களாக நாம உருவாக்கி கொண்டது, நாம போர்த்தி கொண்டது, நாம இந்த ஆடையை நாம தேடிக்கொண்டது. இது உலகம் கொடுத்த ஆடை, உலகம் கொடுத்த ஒரு மாயை. கடவுள் அவர்களுக்கென்று ஒரு ஆடையை கொடுத்திருந்தார். தன் உருவிலும் சாயலிலும் உங்களை நான் படைத்திருக்கிறேன் என்று இந்த உலகத்தில் படைத்தார். அதை அவர்கள் இழந்துவிட்டு இப்பொழுது பாவம் செய்த பிறகு ஆடையின்றி இருக்கிறோம் என்பதை உணர்ந்து அவர்களாகவே தங்களுக்கென அத்தி இலைகளை தைத்து ஆடைகளை தைத்து கொண்டார்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இப்போ கடவுள் வந்துட்டாரா இல்லையா அவங்கள பார்க்க? இல்லை. இப்போதே இனிமே தான் கடவுள் அவர்களை தேடி வர்றாரு. 9வது வசனத்தை 8வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். ஓகே. இப்போதான் ஆண்டவராகிய கடவுள் அவர்களை பார்க்க அந்த இடத்தில் உலாவி கொண்டு வருகிறார். அடுத்து 9 வாசிங்க பார்ப்போம். 9. இப்பதான் ஆண்டவர் கேட்கிறாரு, மனிதனே நீ எங்கடா இருக்கிற? நான் உன்னை தேடி வந்திருக்கேன்டா. பாவம் செஞ்சிட்டான். பாவம் செய்த பிறகு தன்னை மறைத்து கொள்ள வேண்டும் என்று ஆசிக்கிறான். அப்ப கடவுள் கேட்கிறாரு, நீ எங்கே இருக்கிறாய்? 10வது வசனத்தை வாசிங்க. நான் உன் குரல் மொழியை நான் தோட்டத்தில் கேட்டவுடன் எனக்கு அச்சமாயிருந்தது. ஏன் அச்சமாயிருந்தது? ஏனெனில் நான் என்னவா என்ன சொல்றான்? ஆடையின் அவன் தான் அத்தி இலையை தச்சிட்டு போட்டுட்டான்ல, போட்டானா இல்லையா?
அவனுக்கு தான் அவனாவே ஒரு ஆடையை தச்சு போட்டுக்கிட்டானே. இப்போ ஏன் சொல்கிறான், ஆண்டவரே நான் ஆடை என்று இருக்கிறேன், ஆண்டவரே நான் மறைஞ்சு நிற்கிறேன். ஏன் சொல்லணும்? ஏன் சொல்லணும்? ஆண்டவரே நீங்க ஒரு ஆடையை கொடுத்தீங்க, நீங்க ஒரு அபிஷேகத்தின் ஆடையா என்ன மூடுனீங்க, நீங்க ஒரு ஆடை எனக்கென்று ஒரு மகிமையின் ஆடையை இந்த உலகத்தில் உங்கள் சாயலிலும் உருவிலும் இந்த உலகத்தில் பயணிக்க வேண்டும் என்று ஆசிச்சிங்க. அந்த தன்மையை இழந்து போய் நான் இப்ப நிற்கிறேன் ஆண்டவரே, அந்த தன்மையை இழந்து போயிட்டேன். நான் அத்தியலையை போட்டிருக்கிறேன், அது எனக்கு ஆடையா தெரியல. ஆனால் அவர்களாகவே ஆடையை தைத்து கொண்ட போதும் அது ஆடையாக அவர்களுக்கு தெரியவில்லை. என்ன ஆடை நீங்க போட்டிருந்தாலும் கடவுள் முன்னால் பாவம் செய்திருந்தால் நாம் யாராக நிற்கிறோம்? நிர்வாணமாகவே நிற்கிறோம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை இந்த உலகத்தில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கடவுளுக்கு முன்பால் பாவம் செய்த ஒவ்வொரு பிள்ளைகளும் நிர்வாணமாகவே தெரிகிறோம். அதைத்தான் அந்த மனுஷங்க சொல்றாங்க, ஆண்டவரே நாங்கள் ஆடை இன்றி இருந்தோம், ஒளிந்து கொண்டோம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடவுள்கிட்ட எத்தனை பேர் ஒளிஞ்சு மறைஞ்சு வாழ்கிறோம் இல்லை? ஆமாவா இல்லையா? எத்தனை மனிதர்கள் முன்னால் ஒளிஞ்சு மறைஞ்சு வாழன்னு நினைக்கிறோம், மறைஞ்சு காரியங்களை செய்ய நினைக்கிறோம். எத்தனை மனிதர்களுக்கு முன்பாக ஐயோ, ஒரு சிலர் பேசிக்கிட்டே இருக்கும்போது சொல்லுவாங்க, கோவம் வந்துடும், ஃபாதர் இருக்காருன்னு பார்க்குறேன் அசிங்கமாக பேசிடுவேன் அப்படின்வாங்க. இல்லை, மச்சா இருக்கான்னு பார்க்குறேன் இல்லைன்னா உங்களை அசிங்கமாக பேசிப்பேன் அப்படின்வாங்க. மச்சானுக்கும் மாமனுக்கும் ஃபாதருக்கும் சிஸ்டருக்கும் பயப்படுற நாம, அவங்க இருந்தால் கெட்ட வார்த்தை பேசக்கூடாது நினைக்கிற நாம, அந்த ஆண்டவர் எனக்கு எப்பயுமே இருக்கிறாரு, அவர் என்னை பார்ப்பாரு, அவர் என்னை எப்பயுமே கண்ணோக்கி கொண்டே இருப்பாரு. அப்ப அவருடைய பிரசன்னத்தில் இருக்கிற நான் எப்போதும் அவருடைய சாயலிலும் உருவிலும் அவர் எனக்கு கொடுத்த அந்த மேலாடையை நான் எப்பயுமே அணிந்திருக்க வேண்டுமே என்ற உணர்வோடு இந்த உலகத்தில் பயணிக்க ஆசைப்படுகிறோமா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுத்த மேலாடை என்பது, நீ என் மகன் என் மகள் என்ற ஒரு ஆடை. அவருடைய சாயல் என்பது எனக்கு கடவுள் மகனாக மகளாக இந்த உலகத்தில் கொடுத்த மிகப்பெரிய ஆடை என்பதுதான் அந்த ஆடை. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் இன்னைக்கு நாமளாகவே ஒரு ஆடையை போட்டுக்கிட்டு திர்றோம். இந்த உலகத்தில் பெரிய பெரிய மாஸ்கை போட்டுக்கிட்டு திர்றோம். பெரிய பெரிய இந்த உலகத்தை மாயையாக மாற்றுவதற்கு வேறு விதமான ஆடைகளை போட்டுக்கிட்டு தர்றோம். கடவுளுடைய பிள்ளையாக இந்த உலகத்தில் வாழ்கிறோமா? கடவுளுடைய பிள்ளையாக கடைசி வேற நான் போட்டிருக்கிற அந்த ஆடை என்பது ஒரு ஃபாதர், அவ்வளோதான் இல்லையா? இந்த ட்ரெஸ்ஸை பார்த்தா என்ன தெரியும்? ஒரு குருவானவர், அவ்வளோதான். ஆனால் கடவுளுடைய பிள்ளையா நான் இருக்கினா அவர் அதைத்தான் பார்ப்பார். டே, நீ ட்ரெஸ்ஸு ஃபாதர் ட்ரெஸ் போட்டிருக்கிறது இல்லைடா, நீ என்னுடைய மகனாக இருக்கியா? அதானே முக்கியம். நான் அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டதுனால புனிதர்னு சொல்ல முடியுமா? இல்லை நல்லவன் சொல்லிட முடியுமா? இல்லை ஆண்டவருக்கு உகந்தவன் சொல்லிட முடியுமா? முடியுமா? இல்லை. இதை போட்டுக்கிட்டு என்ன அநியாயம் பண்ணலாம் அவர் பார்ப்பாரு, அவர் பார்ப்பாரு. நீ இந்த ட்ரெஸ்ஸை போட்டிருக்கிறதுனால நான் புனிதனாகவோ, இந்த ட்ரெஸ்ஸை போட்டிருக்கிறதுனால நீ நல்லவனாகவோ நான் பார்ப்பதில்லை. என் மகனாக என் மகளாக என் சாயலாக நான் உன்னை படைச்சினேன். அந்த சாயல் என்ற ஆடையை இழந்து போய் நீ தெரிஞ்சிடாத. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அந்த மேலாடை, கடவுள் எனக்கு கொடுத்த அந்த மேலாடை என்பது சொந்த மகனாக மகளாக இந்த உலகத்தில் பயணிப்பதற்கான மேலான ஒரு ஆசீர்வாதம். பிரைஸ் தி லார்ட். கலாத்தியர் திருமடல் அதிகாரம் 3 இறை வார்த்தை 27 இவ்வாறு சொல்லும். கலாத்தியர் 3 இறை வார்த்தை 27 வாசிங்க பார்ப்போம். கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும்படி திருமுழுக்கு பெற்ற நீ கிறிஸ்துவை அணிந்து கொள்ளுங்கள். கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும்படி திருமுழுக்கு பெற்ற நீங்கள் அனைவரும் கிறிஸ்துவை அணிந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆமென். அந்த ஒவ்வொரு திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவருமே நமக்கென்று ஒரு ஆடை. ஃபாதர் திருமுழுக்கு பெறும்போது பார்த்துருக்கீங்களா? எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க?
எத்தனை பேர் எல்லாரும் கூட்டிகிட்டு போவீங்க, திருமுழு கொடுப்பீங்க, உங்கள் பிள்ளைகளுக்கு பேர பிள்ளைகளுக்கு திருமுழு கொடுத்துருப்பீங்க. அப்போ ஃபாதர் ஒரு ஒயிட் ட்ரெஸ்ஸு ஒன்று கொடுப்பார் இல்லையா? கொடுப்பாரா இல்லையாத்தா? என்னையை முறைச்சி பார்க்குற பார்த்தா யாருமே கோயிலுக்கே போனதில்லை போல். ஒரு ஒயிட் ட்ரெஸ்ஸை ஒன்றை போட்டு அந்த பிள்ளையின் மேலே வச்சு, இந்த தூய்மையின் அடையாளத்தை பெற்றுக்கொள், இதை மாசுபடாமல் இறுதி வரை காத்துக்கொள் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரெஸ்ஸை கொடுப்பார். அதுதான் இறை சாயலின் ஆடை. கடவுள் இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனுஷனையும் படைத்த போது தந்தையாம் கடவுளுடைய உருவிலும் சாயலுமாக படைத்திருக்கிறாரே, அதை மீண்டும் நினைவுபடுத்துவதற்கு, நான் என்னுடைய சாயலாக உன்னை படைத்திருக்கிறேன், அந்த சாயலை ஒருபோதும் இழந்து போய்விடாதே, நான் உன்னை என் மகனாக சொந்த மகளாக, அதான் சொல்கிறேன், திருமுழுக்கில் கடவுள் நம்மை சொந்த மகனாக மகளாக தேர்ந்து கொள்கிறார். அந்த தேர்ந்து கொண்ட அடையாளத்தை நான் ஒவ்வொரு நாளும் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும், அதிலே நான் நிலைத்திருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் நமக்கு ஒவ்வொரு நாளும் சுட்டி காட்டுகிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த 11வது வசனத்தில் வாசித்தீங்கன்னா முன்னால் போயிருங்களே, தொடக்க நூல் 3:11 போனீங்க அப்படின்னு சொன்னால் அவன் சொல்லுவான் 10வது வசனத்தில், நான் ஆடையின்றி இருந்தேன் எனவே நான் ஒளிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லுவான். இப்போ 11 வாசிங்க பார்ப்போம். கடவுள் கேட்குறாரு, நீ ஆடையின்றி இருக்கிறாய் என்று உனக்கு யார் சொன்னது? யார் சொன்னது உனக்கு? அவனே அத்தியலையை தச்சு அவன் போட்டுக்கிட்டான். போட்டதுக்கு பிறகு அவன் சொல்கிறான், நான் ஆடையின்றி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ ஆடையின்றி இருக்கிறாய் என்று உனக்கு யார் சொன்னது? ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்குறாரு, நீ கடவுளுடைய மகள் இல்லை அப்படின்னு சொல்லி உனக்கு யாரா சொன்னது? உனக்கு யார் சொன்னது? சாத்தான் பல நேரத்தில் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் இருந்து சொல்லி கொண்டிருக்கிற பண்பு என்பது, டேய் நீ பாவம் பண்ணிட்ட, நீ கடவுளுடைய பிள்ளை இல்லை, நீ நற்கருணை வாங்காத, ஆலயத்துக்கு போகாத, நீ பாவம் பண்ணிக்கிட்டு இருக்க, நீ எத்தனை பாவ மன்னிப்பு பெற்றாலும் நீ பாவ மன்னிப்பே பெறமாட்ட. ஒரு சிலர் சொல்லுவாங்க இல்லையா, ஃபாதர் நான் சின்ன வயசில், ஃபாதர் அந்த அம்மாவுக்கு 70 வயசு இருக்கும், பாவம் செய்யறதுக்கு வருவாங்க. அவங்க சொல்லுவாங்க, சின்ன வயசில் அப்படி ஒரு பாவம் உறுத்திக்கிட்டே இருக்கு ஃபாதர், நான் சொல்லிட்டேன், பாவம் செய்யறதுல சொல்லிட்டேன், ஆனால் திரும்ப திரும்ப அது ஞாபகத்துக்கு வருது. அந்த தப்பு கடவுள் மன்னிச்சிட்டாரா இல்லையான்னு தெரில. இது சாத்தான் உங்களுக்கு கொடுக்குற சோதனை. சொல்லிட்டீங்கல்ல, கடவுள் எந்த பாவத்தை நீங்கள் அறிக்கையிட்டீர்களோ அந்த பாவத்தை மன்னித்து தன் சொந்த மகனாக மகளாக ஏற்றுக்கொண்டார் என்பதை எப்பொழுது நீங்கள் விசுவசிக்கவில்லையோ, யாரு உனக்கு சொன்னது? ஆண்டவர் கேட்கிறாரு, நீ ஆடையின்றி இருக்கிறாய் என்று உனக்கு யாரடா சொன்னது? நீ என்னுடைய மகன் இல்லை அப்படின்னு யார் சொன்னது? என்னுடைய மகள் இல்லை அப்படின்னு உனக்கு யாரு சொன்னது? நீ இன்னும் பாவத்தில் தான் இருக்கிற, நான் மன்னிக்கல அப்படின்னு சொல்லி உனக்கு யாரு சொன்னது? ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்பார். Praise the Lord. Hallelujah. Hallelujah. நான் கடவுளுடைய பிள்ளை என்பதை ஒவ்வொரு நேரமும் கடவுள் நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறார். ஆனால் சாத்தான் என்ன நமக்கு உணர்த்துது? இல்லை இல்லை, நீ அன்னைக்கு அவ்வளோ பெரிய பாவம் பண்ணிட்ட, நீலாம் எப்படா கடவுளுடைய பிள்ளையாக இருப்ப அப்படின்னு நான் ஒவ்வொரு நாளும் உனக்குள்ள சொல்லிக்கிட்டே இருப்பான். நீ தான் அவளை மன்னிக்கவே இல்லையே, நீ பேசவே இல்லையே, சமாதானமாகவே இல்லையே, நீலாம் எப்படி கடவுளுடைய பிள்ளை அப்படின்னு உங்களுக்குள்ள உணர்த்தி கொண்டே இருப்பான். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இந்த உலகத்தில் நீங்களும் பாவம் செய்து கடவுளை விட்டு தூரச் செல்லுகிற போது நீங்களும் பல நேரத்தில் பாவிகளாகவே இருக்கிறீர்கள். எப்பொழுது அந்த மேன்மையின் ஆடையை, கடவுள் கொடுத்த அந்த மேலாடையை அணிந்து கொண்ட பிள்ளைகளாக இந்த உலகத்தில் பயணம் செய்ய போகிறீர்கள். ஆமேன், ஆமேன். அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த நேரத்தில் கேட்பாரு, நான் ஆடையின்றி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி யாரா உனக்கு சொன்னது அப்படின்னு கடவுள் அந்த பிள்ளைகளை பார்த்து, ஆதி பெற்றோரை பார்த்து கேட்டபோது சொல்லுவார், அப்போ தான் சொல்லுவார், நான் செய்யக்கூடாதுன்னு சொன்னதை நீ செஞ்சியா? அப்போ தான் கேட்பார், நான் உன்னை செய்யக்கூடாதுன்னு ஒன்று செஞ்சினேன் சொன்னினேன், ஏண்டா அந்த பழத்தை சாப்பிடாதன்னு சொன்னினேன், அப்போ நீ செஞ்சியா அப்படின்வார். அப்போ உங்கள் வாழ்க்கையிலையும் என் வாழ்க்கையிலையும் பல நேரத்தில் எப்போ நான் கடவுள் பக்கத்தில் இல்லை, ஒரு சிலர் சொல்லுவாங்க கடவுள்லாம் என்னை மன்னிக்கவே மாட்டார் ஃபாதர் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சொல்லுவாங்க,
எத்தனை பாவம் செய்கிறது நான் போனாலும் கூட கடவுளாக என்னை மன்னிக்கவே மாட்டார் ஃபாதர் அப்படின்வாங்க. யார் சொன்னது? ஏன் இந்த உணர்வு வருது? ஏன் நான் பாவி என்று நினைக்கிறேன்? அப்போ கடவுள் கேட்பார் உங்களை பார்த்து, நான் செய்யக்கூடாதது என்று சொன்னதை நீ செய்தாயா? நான் பேசக்கூடாதுன்னு உன்கிட்ட சொன்னினே அதை நீ பேசினியா? இங்கே போகக்கூடாதுன்னு உன்கிட்ட சொன்னினே அதை நீ போனியா? நான் மன்னின்னு சொன்னேன் மன்னிக்காமல் இருந்தியா? அல்லது ஏற்றுக்கிட்டு வாழு, சந்தோஷமாக அன்போடு இந்த உலகத்தில் வாழுன்னு நான் உன்கிட்ட சொன்னினேன், அன்போடு இல்லாமல் இந்த உலகத்தில் நீ இருந்தியா அப்படின்னு ஆண்டவர் என்ன பார்த்து கேட்பாரு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் கேட்கின்ற போது தலை குனிஞ்சு ஆதி பெற்றோரை போல நான் நிற்கக்கூடாது. ஆண்டவரே அந்த பாவத்தை நான் செய்யலை, ஆண்டவரே அதை நான் செய்யலை, நீங்கள் செய்யக்கூடாதுன்னு சொன்னீங்களே அதை நான் செய்யலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மன தைரியம் நமக்குள்ளாக வேண்டும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி இருக்கின்ற போது தான் நம் வாழ்வில் ஒரு உயர்வையும் மாண்பையும் மகிமையும் இந்த உலகத்தில் கண்டுகொள்ள முடியும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடவுள் உங்களை அன்பு செய்ய நாம் அனுமதிக்க வேண்டும். அதுதான் அந்த சாயலை ஒவ்வொரு நாளும் நான் நினைத்து பார்க்க வேண்டும். கடவுள் கொடுத்த அந்த ஆண்டவரே நீங்கள் எனக்கு கொடுத்த அந்த சாயலில் உருவில் நான் ஒவ்வொரு நாளும் நான் வாழணும்ப்பா. எனக்குள்ள பயம் வருது அப்படின்னு சொன்னால் ஒரு சிலருக்கு பயப்படுவாங்க. எனக்கெல்லாம் எதிர்காலம் உண்டா? எனக்கெல்லாம் அந்த நோய் தீந்துருமா? எனக்கெல்லாம் இந்த நான் வீடு கட்டிடுவேனா? எனக்கெல்லாம் அந்த குழந்தை பிறந்துருமா? இல்லை எனக்கு என் குடும்பத்தில் நல்ல காரியம் நடந்துருமா? ஒரு பயத்திலே வாழ்வதல்ல. நான் சொந்த மகளா இந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா எனக்குள் பயம் இருக்காது. ஆண்டவரே நான் உங்கள் பிள்ளை தானே, நீங்கள் நடத்துவீங்கல்ல, நீங்கள் நடத்தி முடிச்சு வைப்பீங்கல்ல, எனக்கு இந்த காரியத்தை எல்லாம் நீங்கள் செஞ்சு வைப்பீங்கல்ல, நான் எதுக்கு கவலைப்படணும்? நான் ஏன் ஒரி பண்ணிட்டு உட்காந்துருக்கணும்? நான் ஏன் இதெல்லாம் நினச்சி கலங்கிக்கிட்டு இருக்கணும் அப்படின்ற ஒரு தைரியம் தானாகவே பிறக்க ஆரம்பிக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இப்போ வருவோமே, இந்த நான் வாசித்த அந்த நற்செய்திக்கு வருவோம். மார்க் நற்செய்தி 5வது அதிகாரம். இந்த மேலுடையை இந்த பாவியாகிய அந்த பெண் மார்க் நற்செய்தியில் பார்த்தீங்க அப்படின்னா, மார்க் நற்செய்தி அதிகாரம் 5 இறை வார்த்தை 25 அப்பெண் என்று பலமுறை அந்த பெண்ணை பற்றி சொல்லியிருக்கோம். அந்த பெண் அப்பெண்ணுன்னு தான் சொல்லியிருப்பாங்க. அந்த பெண்ணுக்கு ஒரு பேர் இருக்கா? இல்லை. இந்த 12 ஆண்டுகளாய் அவதியுற்ற அந்த பெண்ணுக்கு அந்த விவிலியத்தில் பார்த்தீங்கன்னா 25 வாசிங்க பார்ப்போம். 5:25. அப்பொழுது 12 ஆண்டுகளாய் இரத்தப்போக்கினால் வருந்திய பெண் ஒருவர், அங்கே பெண் ஒருவர் இருந்தார். அந்த பெண்ணுக்கு பேர் இல்லை, பெண் ஒருவர் இருந்தார். அதுக்கு பேர் என்ன இருக்கு? மருத்துவர் பலரிடம் எல்லாம் செலவழித்தும் ஒரு பயனும் அடையாதிருந்தார், துன்பப்பட்டார், ரொம்ப கேடுற்றது. அவர் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு அவருடைய மேலுடையை தொட்டார். ஏனெனில் அந்த ஆடையை தொட்டாலே நலமடைவேன்னு சொன்ன அந்த பெண்மணி இப்போ மேலுடையை தொட்டார் என்று சொல்லுகிறோம். ஆண்டவருடைய இறைத்தன்மை என்னில் இருக்கிற போது அந்த இறைத்தன்மையை நான் தொட வேண்டும் என்று ஆசிக்கிற போது ஆண்டவருடைய வல்லமையை முழுமையாக நானும் பெற்றுக்கொள்ள முடியும். இறுதியா 34 வசனத்தை வாசிங்க. 34. இயேசு அவரிடம், மகளே, அந்த பெண் அப்பென்னு சொல்லிக்கிட்டு இருந்த கடவுள், அந்த ஆண்டவர் இயேசு இப்ப அந்த பெண்ணை பார்த்து என்ன சொல்றாரு? அந்த இறை தன்மையை தொட்டு தானும் இறைத்தன்மையில் வாழ்கிற அந்த மகளை பார்த்து சொல்றாரு. என்ன சொல்றாரு? மகளே. அந்த பெண்ணின் இருந்த ஒரு நிலை மாறி இப்பொழுது மகனாக தேர்ந்து கொண்ட ஒரு நிலையைத்தான் ஆண்டவர் அந்த நிலையில் பார்க்கிறோம். இன்னைக்கு நம்மளும் கூட அவன் ஒரு மனுஷன் வந்தான் அவன் வந்தான்னு சொல்றது முக்கியம் இல்லை. ஆண்டவருடைய ஆண்டவருடைய மகளாக நான் இருக்கிறேன் என்பதை நினைத்து பார்ப்பதுதான் அந்த இறை தன்மையின் ஆடையை அணிந்து கொண்டவர்களாக இந்த உலகத்தில் பயணிக்க வேண்டும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு ஆடையை இந்த உலகத்தில் கடவுள் கொடுத்திருக்கிறார் என்றால் அந்த ஆடையை அணிந்து கொள்வதற்கு நீங்களும் நானும் தயாராக இருக்க வேண்டும். ஊதாரி மகன் இருந்தான் இல்லையா? ஊதாரி மகன் இருந்தானா? என்ன பண்ணா?
என்ன பண்ணா? தன் அப்பா எந்த அப்பா மிகவும் அன்பு செய்தாரோ அந்த அப்பாவிடம் இருந்து பிரிந்து தொலைநாட்டுக்கு சென்றான். தனியா போகல, தன் சொத்துக்களை எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு சென்றான். அப்பாவுடைய உறவை பிரிந்து சென்றான். தந்தையினுடைய அன்பு என்பதை மறந்து சென்றான். அப்பொழுது மறந்து அந்த உலகத்தில் வாழ்ந்து எல்லா பாவங்களையும் செய்துவிட்டு மீண்டும் திரும்பி வருகிற போது அந்த தந்தை அவருக்கு கொடுத்ததுதான் மீண்டும் தன் சொந்த மகன் என்ற ஒரு உரிமையை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 15 இறை வார்த்தை 22 பார்க்கிறோம். லூக்கா 15:22. தந்தை தம் பணியாளரை நோக்கி, இப்ப என்ன சொல்றாரு? தந்தை தன் பணியாளரை நோக்கி, இவருக்கு முதல் தரமான ஆடையை கொண்டு வந்து இவருக்கு நீங்கள் உடுத்துங்கள். இது வரைக்கும் அவன் பரதேசி மாதிரி தெரிஞ்சிட்டான். இப்ப என்னுடைய மகனா வரணும் அப்படின்னா நான் கொடுக்கின்ற அந்த ஆடையை அணிந்து கொள்ளட்டும். என் சொந்த மகனா மகளா என்னோட வரட்டும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொந்த மகளாக தேர்ந்து கொள்ளுகிற கடவுள் எவ்வளவு பாவம் இந்த உலகத்தில் செய்திருந்தாலும் கூட பரவாயில்லை, திரும்பி ஆண்டவரை நோக்கி வருகிற போது ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற அந்த ஆடை என்பது மீண்டும் எனது சாயலை நான் உனக்கு கொடுக்கிறேன், அது என் ஆடையாக கொடுக்கிறேன், அதை நீ அணிந்து கொள். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடவுள் கொடுக்கிற அந்த ஆடையை அணிந்து கொள்வதற்கு ஒருபோதும் தயங்கக்கூடாது. கடவுள் கொடுக்கிற அந்த ஆடை என்பது மிகப்பெரிய ஆசீர்வாதமான அந்த ஆடை. அந்த ஆடையை நாம் எப்பொழுது அணிந்து கொள்கிறோமோ, கடவுள் எனக்கென்று அவர் கொடுக்கிற அந்த ஆடை என்பது மகத்துவமான மகிமையான ஒரு ஆடையாக நான் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 22 ஆண்டவர் ஓமையை சொல்வார். எல்லாருக்கும் தெரியும் அந்த ஓமை என்பது என்ன அப்படின்ட்டு. ஒரு திருமண விருந்து ஓமை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்வார். மத்தேயு 22:12 வாசிங்க பார்ப்போம். எல்லாரையும் கூப்பிடுவார், திருமண விருந்துக்கு கூப்பிடுவார். திருமண விருந்துக்கு எல்லாரையும் கூப்பிட்டு போய் கூட்டிகிட்டு வா, மகனுடைய திருமணம் நடக்குது, எல்லாரையும் கூட்டிகிட்டு வா. கூப்பிட்டவங்க யாரும் வரலை, கூப்பிட்டவங்க யாரும் வராமல் இருப்பாங்க. அப்போ ஆண்டவர் என்ன சொல்வார்? டே போடா, தெருவில் இருக்கிறவங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு வா, யாரெல்லாம் வந்து ஆதரவற்றவங்களாக எல்லாரையும் கூட்டி கொண்டாந்து இந்த அரங்கத்தில் சாப்பிட வை, சாப்பாடு விருந்து எல்லாம் ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லி தெருவில் உள்ள எல்லாரையும் கூட்டி வர சொல்லுவார். கூட்டிகிட்டு வந்ததுக்கு பிறகு மத்தேயு 22:12 என்ன சொல்லுவார்? வாசிங்க பார்ப்போம். அந்த அரசர் அவரை பார்த்து, தோழா, திருமண ஆடையின்றி எவ்வாறு உள்ளே வந்தாய்? வழக்கமாக நீங்கள் என்ன செய்வீங்க? ஒரு கல்யாணம் இருந்துச்சு அப்படின்னா, உங்கள் சொந்த வீட்டில் கல்யாணம் இருந்துச்சுன்னா நீங்கள் சொந்த பந்தத்துக்கெல்லாம் ட்ரெஸ் எடுத்து கொடுத்து கூப்பிடுவீங்க இல்லையா? அதுதான் திருமண ட்ரெஸ்ஸு. நீங்கள் ட்ரெஸ் எடுத்து கொடுத்து இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுவீங்க. அப்படி கூப்பிட்டவங்களெல்லாம் வரலை. ஃபஸ்ட்டு யாரை கூப்பிட்டாங்கன்னா, அவங்க எல்லாரையும் கூப்பிட்டாங்க, இன்விடேஷன் கொடுத்து கூப்பிட்டாங்க, அவங்க யாருமே வரலை. ரெண்டாவதாக தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ தெருவில் இருப்பவங்களாம் கூட்டிகிட்டு வான்றாரு. அவங்கள்ட்ட போய் ஆண்டவர் கேட்குறாரு, தோழா, திருமண ஆடையின்றி எவ்வாறு உள்ளே வந்தாய்? கேட்குறது நியாயமா? இந்த கேள்வி நியாயமா? நான் ரொம்ப சைலண்டாக இருக்கிய ஐயா. நீ ஆடையை கொடுத்து, இன்விடேஷன் கொடுத்து, பத்திரிகை கொடுத்து, ட்ரெஸ் எடுத்து கொடுத்து கூப்பிட்டவனை பார்த்து இந்த கேள்வியை கேட்டால் நியாயம். நீ தெருவில் இருந்தவனை பார்த்தா கூட்டிகிட்டு வான்னு சொன்ன ரெண்டாவது தடவை. இப்போ அவனை கூட்டி கொண்டாந்து உள்ளே வச்சுட்டு நீ திருமண ஆடையின்றி ஏப்பா உள்ளே வந்த அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் நியாயமா தப்பா இல்லையா? என்னத்தா அமைதியாக இருக்கிய? தப்பு தானா? ரொம்ப சந்தோஷம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ எந்த சூழ்நிலையில் ஆண்டவர் அருகில் வர வேண்டும் என்று நினைத்தாலும் ஆண்டவருடைய பிள்ளையாக, மகனாக மட்டும்தான் அந்த இடத்திற்கு நீங்கள் வர வேண்டும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய மகனாக, மகளாக அந்த இடத்தில் அந்த ஆடை, நான் ஒரு சாயலை கொடுத்தினேன், அந்த ஆடை எங்கே என்று ஆண்டவர் உங்களிடம் கேட்பார். மறந்துடாதீங்க. அப்படின்னா அந்த ஆடை என்பது என்ன என்பதை விவிலியத்தில் நீங்கள் பார்க்கணும். அந்த ஆடைக்கு என்ன அர்த்தம் இருக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். திருவெளிப்பாடு புத்தகத்தில் இந்த திருமண ஆடை என்பது என்ன,
என்ன விவிலியத்தினுடைய வசனத்தில் என்ன இருக்குது? திருமண ஆடையை பற்றி ஆண்டவர் கேட்குறாரு என்ன? திருவெளிப்பாடு புத்தகம் அதிகாரம் 19 இறை வார்த்தை 8. 19:8. மணமகள் மணமகன் அணியுமாறு பளபளப்பான, அந்த திருமண ஆடை என்பது எப்படி இருக்குமா? பளபளப்பான தூய்மையான விலை உயர்ந்த மெல்லிய ஆடை ஒன்று இருக்கும். அந்த ஆடை என்னவா? இறை மக்களின் நீதி செயல்களே. அம்மா திரும்ப வாசிங்க, அந்த ஆடை என்ன ஆடை? இறை மக்களின். அதுக்கு முன்னால வாசிங்க, மணமகள் அணியுமாறு பளபளப்பான தூய்மையான விலை உயர்ந்த மெல்லிய ஒரு ஆடை இருந்தது. அந்த ஆடை என்ன அப்படின்னு சொன்னா, இறை மக்களுடைய நீதி செயல்களே. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. தெருவில் நிற்கிறவனை கூப்பிட்டா கூட ஆண்டவருடைய மகனா மகளா அந்த இடத்துல வந்து நிற்கணும். ஆண்டவரே, நான் நீதியான செயலை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், உங்கள் மகனாக தான் நிற்கிறேன், உங்கள் மகளாக தான் நிற்கிறேன். நான் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், நீ கூப்பிட்டாலும் கூப்பிடலைனாலும் எனக்கென்று ஒரு ஆடை இருக்கிறது. இந்த உலகத்தில் நீதியானதை செய்வதற்கும், அன்பானதை செய்வதற்கும், ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ்வதற்கும், இந்த உலகத்தில் நீங்கள் எதற்காக என்ன படைச்சிங்களோ அதையே இந்த உலகத்தில் பின்பற்றுவதற்கும் அத்துணை ஆசீர்வாதங்களும் நான் செய்துக்கிட்டு தான் இருக்கிறேன். அதுதான் என்னுடைய விலை உயர்ந்த ஆடை. ஆமென். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கி மணமக்களுக்கு போய் 50,000க்கு ஒரே ஒரு நாள் ஆடம்பரத்துக்கு ட்ரெஸ் எடுக்கிறோம் இல்லை? ஒரே ஒரு நாள் மணமகள் போய் நிற்கிறதுக்கு 50,000, 60,000, 1 லட்சம், 2 லட்சம் பட்டுப்படவை எடுக்கிறோம். ஆண்டவர் அதை கேட்கலை. விலை உயர்ந்த மெல்லிய பளபளப்பான அந்த ஆடையை கேட்கலை. நீங்கள் வாங்குகிற ஆடையை, கடவுளுடைய பிள்ளையா, கடவுளுடைய மகனா, நீதி செயலில், அன்பில், இரக்கத்தில் நீ நிலச்சி இருக்கியா? அதுதான் நான் உனக்கு கொடுத்த மெல்லிய ஆடை. ஆமென். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஆடையை நீ இழந்து போய்விட்ட என்றால் என் பார்வையில் நிர்வாணமாகவே நின்று கொண்டிருக்கிறாய். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்போ கடவுள் கொடுக்கிற அந்த மேலாடை என்பது என்னை அபிஷேகத்தின் ஆடையாய் நிறைத்து கொள்வதற்காக. கானான் தேசத்தில் கடவுள் அழைத்து சென்றார். கானான் தேசத்தை நோக்கி இஸ்ராயேல் மக்களை. எத்தனை ஆண்டுகள்? அந்த 40 ஆண்டுகளை எத்தனை ட்ரெஸ் போட்டாங்க சொல்லுங்க பார்ப்போம். என்னையா ரசா? யாரோ சொல்கிறாங்களே ஒரே ட்ரெஸ் தான் போட்டேன். 40 வயசு 10 வயசு குழந்தை அல்லது 2 வயசு குழந்தைய தூக்கிட்டும் போயிருப்பாங்க இல்லையா? 3 வயசு குழந்தைய தூக்கிட்டு போயிருப்பாங்க. 3 வயசு குழந்தைய தூக்கிட்டு 40 வருஷமாக போன குழந்தைக்கு வயசு என்னவா இருக்கும்? 43 இருக்கும் இல்லையா? 43 வயசு வரை பிறந்த குழந்தை ட்ரெஸ்ஸை எப்படா போடுறது? கேள்வி வருமா? வருமா வராதா? வருமா வராதா? நீ பிறந்த ட்ரெஸ்ஸை தான் அண்ணன் போட்டுக்கிட்டு தெரியலாத்தா? இல்லை, முடியாது. ஆனால் கடவுள் அப்படித்தான் சொன்னார். இணைச்சட்ட நூல் அதிகாரம் 8 இறை வார்த்தை 4 சொல்கிறது. இணைச்சட்டம் 8:4 வாசிங்க பார்ப்போம். பட்டுன்னு எடுக்க மாட்டீங்க. இணைச்சட்டம் 8:4 வாசிங்க. இந்த 40 ஆண்டுகளும், இதான் கடவுள் ரொம்ப அருமையா சொல்றாரு, இந்த 40 ஆண்டுகளும் உங்கள் மேலுள்ள ஆடை, அந்த மேலாடை நைந்து போகவும் இல்லை, அது உங்கள் காலடிகள் வீங்கவும் இல்லை. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப கடவுள் நமக்கு ஒரு ஆடையை கொடுத்து தப்பு செய்யறாங்க, தவறு பண்றாங்க. இஸ்ராயேல் மக்கள் 40 ஆண்டுகள் பலவீனப்பட்டாங்க. ஆனால் மீண்டும் மீண்டும் தன் சொந்த மகனாக மகளாக அவர்களை இறுதி வரை அழைத்து சென்றே கொண்டிருந்தார். அந்த மகன் என்ற தகுதியை அவர்கள் இழந்த போதும் பிடித்து இழுத்து கொண்டு, என் மகன்தான், நீ வா, கூட வா அப்படின்னு என்று அந்த ஆசீர்வாதத்தை ஒருபோதும் இழந்து போகவும் இல்லை, நைந்து போகவும் இல்லை என்று ஆண்டவர் இழுத்து கொண்டே சென்றார். 40 ஆண்டுகள் ஒரே ஆடையை போட்டுட்டு போனாங்கன்னு இல்லை, ஆண்டவர் கொடுத்த அந்த அபிஷேகத்தின் ஆடை, ஆண்டவர் கொடுத்த அந்த இறைத்தன்மையின் சாயலை அவர்கள் இழந்து போகாமல் 40 ஆண்டுகளும் அவரோடு பயணம் செய்தார்கள் என்று விவிலியம் சொல்கிறது. ஆமென். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
அந்த ஆடையைத்தான் ஆண்டவர் இன்னைக்கு உங்கள்கிட்ட கேட்குறாரு. நீ ஆடை இன்றி இருக்கிறாய் என்று உனக்கு யார் சொன்னது? நான் உன் சொந்த மகனா நான் தேர்ந்தெடுத்திருக்கேன்டா, சொந்த மகளா நான் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறேன், நான் தேர்ந்தெடுத்துட்டேன். இன்னும் நீ கடவுள் மகன் இல்லை, நான் கடவுள் பிள்ளை இல்லை, நான் எது வேணாலும் செய்வேன் அப்படின்னு எப்படி நீ சொல்ல முடியும்? இப்போ ரீசெண்டாக ஈஸ்டர் டயத்தில் நான் கோயம்புத்தூர் போயிருந்தேன். கோயம்புத்தூரில் தான் ஈஸ்டர் வழிபாடு முழுமையாக கோவை புதூர் சர்ச் இன்ஃபன்ட் ஜீசஸ் சர்ச்சில் இருந்தேன். அப்போ ஒரு கவுன்சிலிங்காக 1 வீக் அங்கேயே தங்கியிருந்தப்போ கவுன்சிலிங்காக ஒரு பையன் வந்தான். பையன் வந்துட்டு ஃபாதர் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு, ஃபாதர் இங்கே தான் இருப்பார், கவுன்சிலிங் வர்றவங்க தயவுசெய்து வரலாம் அப்படின்ட்டாங்க. அப்போ கொஞ்சம் பேர் வந்துக்கிட்டே இருந்தாங்க. ஒரு 28 வயது மதிக்கத்தக்க ஒரு இளைஞன் வந்தான். உட்காருப்பா தம்பி. அப்போ நான் கேட்டேன், கவுன்சிலிங்க்கு வந்தியா பாவசிங்கத்தனத்துக்கு வந்தியா? உட்காரு அப்படின்னேன். நான் பாவசிங்கத்துக்கெல்லாம் வரல ஃபாதர். இம்மீடியட்டாக சொன்னான், பாவசிங்கத்துக்கெல்லாம் வரல ஃபாதர். சரி உட்காரு தம்பி அப்படின்னேன். உட்காரு அப்படின்ட்டு. ஃபாதர் நான் உட்கார அளவுக்கு நல்லவன்லாம் இல்லை, இங்கே உட்காந்து பேசுகிற அளவுக்கு நல்லவன்லாம் இல்லை. சரி எதுக்கு வந்த சொல்லு. யார் உன்னை அனுப்பிச்சி விட்டாங்களா? அம்மா அனுப்பிச்சி விட்டாங்க. நீ யாருக்கு முன்னால் இருக்கிறேன்னு தெரியுதா? ஃபாதருக்கு முன்னால் இருக்கிறேன். நீ ஃபாதர்கிட்ட தேடி நீ வந்துட்ட அப்படின்னு சொன்னாலே நீ ஒரு விதத்தில் கடவுள் உன்னை இந்த இடத்துல கூட்டி வந்திருக்கிறாரு அப்படின்னு நம்புறியா அப்படின்னு கேட்டேன். இல்லை ஃபாதர் நான் நம்பலை அப்படின்னா. அப்போ அவன் சொல்லும்போது, நான் ரொம்ப பாவம் பண்ணியிருக்கேன் ஃபாதர், என்னை சின்ன வயசில் ரொம்ப அப்யூஸ் பண்ணியிருக்காங்க, என்னை ரொம்ப இல்ட்ரீட் பண்ணியிருக்காங்க, என்னை ஒரு பையனாக பார்ப்பதை விட என்னை வேறு விதமாக பார்த்தாங்க இந்த சமூகம், என்னை ரொம்ப இல்ட்ரீட் பண்ணிச்சு. இன்றைக்கி நான் ஐடி ஃபீல்டில் படிச்சுட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் எனக்கென்று சம்பளம் கிடைப்பதில்லை, அந்த தகுதியான சம்பளம் கிடைப்பதில்லை. என் சொந்த உறவு என்னை மதிக்கிறதில்லை, அப்பா அம்மா கூட என்னை மதிக்கிறதில்லை. ஏன்டா அப்படி தண்டமாக திட்டுறன்னு திட்டிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஏன் என்னை சமூகத்தில் ஏன் நல்லவனா ஏன் கடவுள் என்ன படைக்கலை? அவன் கேள்வி கேட்குறான், நல்லவனா ஏன் கடவுள் என்ன படைக்கலை? டேய், கடவுள் உன்னை நல்லவனாக தாண்டா படைச்சாரு. இன்றைக்கும் கூட எந்த இடத்துல நீ உட்கார்ந்துருக்க அப்படின்னு சொன்னால் உன்னுடைய பலவீனத்தோடு கூட ஆண்டவர் உன்னை அன்பு செய்கிறதுனால தான் இந்த இடத்துல உன்னை கூட்டிகிட்டு சேர்த்துருக்கிறாரு. நம்புறியா? இது வரைக்கும் கோயிலுக்கு வந்திருக்கியா? எப்போ கோயிலுக்கு வந்த கடைசியா? பல வருஷம் ஆச்சு. புதுநன்மை வாங்கும்போது நான் வந்தது, அதுக்கு பிறகு நான் கோயிலுக்கு வரலன்றான். ஆனால் இன்றைக்கி கோயில் வளாகத்துக்குள்ளே வந்துட்டியடா. கோயில் வளாகத்துக்குள்ளே முன்னால் 2 ஒரு ஃபாதர்கிட்ட பேசன்னு நினைக்கிறப்பாரு, அதுவே பெரிய பிளஸ்ஸிங் தானே. கடவுள் உன்னை ஏதோ ஒரு விதத்தில் கூட்டிகிட்டு வந்திருக்காருன்னு சொல்கிறேன். அப்படியே மலன்னு கண்ணீர் ஓடுது அந்த பையனுக்கு. அப்போ சொல்கிறான், எனக்கு கடவுள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். நான் பல தடவை செத்துடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். ரயில்வே ஸ்டேஷனில் விழுந்து செத்துடலாமான்னு நான் யோசித்திருக்கேன். ஏதாவது வாங்கி சாப்பிட்டுட்டு செத்துடலாமான்னு யோசித்திருக்கேன். தூக்கு மாட்டி செத்துடலான்னா யோசித்திருக்கேன். பல விதத்தில் நான் சாவதற்கு யோசித்து பல முயற்சி பண்ணியிருக்கிறேன். அப்போ நான் சொன்னேன், எல்லாம் முயற்சி பண்ணினியே, எங்கேயாவது கடவுள் உன்னை சாகணும்னு விட்டாரா? விடலையே. கடவுள் ஒன்று அந்த நேரத்தில் உனக்கு உன்னுடைய எழுந்த அந்த சிந்தனையிலிருந்து காப்பாற்றி இன்னைக்கு கொண்டாந்து நிறுத்தி இருக்கிறாரு. அது கடவுள் தானே. அது உணர்றியா நீ? உணர்றேன். அப்போ தான் பல கேள்விகள் பேசுனதுக்கு பிறகு தான் நான் உணர்றேன் அப்படின்னு ஒரு உணர்வுக்கே வந்தான். அப்போ அவன் சொல்கிறான், என்னை அன்பு செய்கிறது மாதிரி இந்த உலகத்தில் யாருமே இல்லை. கடவுள் அன்பு செய்கிறாரா? கடவுள் அன்பு செய்கிறாரு. ஒன்றை தனிப்பட்ட விதத்தில் அன்பு செய்கிறாரு. கடவுள் அன்பு செய்கிறதுனால மட்டும்தான் இன்னைக்கு நீ உயிரோடு இருக்கிற. இல்லைன்னா உன்னை சாத்தான் என்னைக்கே ஒரு நாள் இழுத்துட்டு போயிருக்கோம். சாத்தான் என்னைக்கே ஒரு நாள் தீமையான பாதைக்கு கொண்டு போயிருக்கோம். ஆனால் கடவுள் உன்னை அன்பு செய்கிறதுனால மட்டும்தான் இன்னைக்கு இந்த இடத்துல உயிரோடு நிற்கிற, ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நிற்கிற. அதை நீ எப்போ உணர்றியோ கடவுளுடைய வல்லமை உனக்குள்ள கண்டிப்பாக இருக்கும். ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆடை என்பது மிகப்பெரிய ஐடென்டிட்டி இல்லையா? ஹாஸ்பிட்டலுக்கு போகிறீங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது ஒரு கம்பவுண்டரை பார்க்குறீங்க, அந்த ட்ரெஸ்ஸில் பார்த்த உடனே இவர் கம்பவுண்டர் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? ஒரு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ஒரு ஒயிட் ட்ரெஸ் போட்டு ஒரு தட்டோடு அப்படியே திர்றாங்க அப்படின்னா அவங்கள பார்த்தோன்னே நர்ஸ் அப்படின்னு சொல்லிடுவீங்க, ஈஸியாக சொல்லிடுவீங்க. அதே ஹாஸ்பிட்டல் ஒரு பேண்ட் ஷர்ட் போட்டால் அல்லது சாரீ கட்டி ஒரு ஒயிட் கோட்டு போட்டு வந்தாங்கன்னா என்ன சொல்லுவீங்க? டாக்டர்னு சொல்லிடுவீங்க.
இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அடையாளம் இருக்குது. ஒரு கேம்பஸ்க்கு போகிறீங்க, ஒரு கோர்ட்டுக்கு போகிறீங்க, கோர்ட்டில் போய் நிற்கும்போது ஒரு ஒயிட் ஷர்ட் போட்டு ஒரு பிளாக் பேண்ட் போட்டு ஒருத்தர் வர்றாரு அப்படின்னு சொன்னால் அவர் என்ன சொல்லுவீங்க? கோர்ட்டில் அட்வொகேட் இல்லையா? அட்வொகேட்னு சொல்லுவீங்க. அதே அட்வொகேட் அதே கோர்ட்டில் மேஜிஸ்ட்ரேட் மேலே உட்காந்துக்கிட்டு ஒரு ஜம்முன்னு ஒரு கோட் போட்டு அதுக்கு மேலே அதுக்குன்னு ஒரு உடையை போட்டு மேலே உட்காந்துருக்காருன்னா அவர் யார்? ஜட்ஜு. ஒவ்வொரு ஆடைக்கும் என்று ஒன்று உண்டு. இப்போ நான் நிற்கிறேன் அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஒரு வேளை பேண்ட் ஷர்ட் போட்டு அன்றைக்கி நின்றுருக்கேன்னா, ஒரு சில பல இடத்துல நான் அப்படி மாட்டியிருக்கேன். பேண்ட் ஷர்ட்டு போயிட்டு நின்று இருக்கும்போது அதுக்கப்புறம் திடீர்னு அங்கேயே போட்டு, நீங்கள் ஃபாதரா, உங்களை பார்த்தே நான் இதை கேட்டுவிட்டீங்கன்னா அப்படின்னு பல நேரத்தில் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நம்ம நடந்துருக்கு. அதனால் ஃபாதர் அப்படின்னா ஒரு ட்ரெஸ்ஸை போட்டால் தான் ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு சிஸ்டர் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்குரிய ஆடையை அணிந்திருந்தால் தான் யார் அது? சிஸ்டர். அப்போ கடவுளுடைய பிள்ளை அப்படின்றதுக்கு ஒரு ஆடை இருக்கணுமா வேண்டாமா? வேணுமா வேண்டாமா? வேணும்ல. அந்த ஆடை தான் கடவுள் கொடுக்கிற அந்த மேலாடை தான் அந்த மகன் மகள் என்ற உரிமை. பன்னி சேத்துல கிடக்கும். பன்னிக்குட்டியெல்லாம் ஜாலியாக தெரியும். ஒரு ஆடு சேத்துல போய் விழுந்துருச்சுன்னு வச்சுக்கிறீங்களேன், என்ன செய்யும்? ஒரு ஆட்டுக்குட்டி சேத்துல விழுந்துச்சு, ஒரு குளத்தில் விழுந்துச்சா என்ன செய்யும்? கத்தும். என்னை யாராவது தூக்குங்களே, என்னை தூக்கி வெளியில் கொண்டு வாங்களே, ஐயோ இது கஷ்டமாக இருக்கே, இந்த இடம் நாரி கிடக்குதே, தயவுசெய்து தூக்கி என்னை வாங்கலை. அதுவாக முயற்சி பண்ணும், எலும்ப ட்ரை பண்ணும், முடியாது. ஆடு கத்திட்டு கிடக்கும். அப்போ தான் என்ன செய்யணும்? ஆட்டு உரிமையாளர் போய் அந்த ஆட்டை தூக்கணும். அதே சேத்துக்குள்ளே ஒரு பன்னிக்குட்டி விழுந்துருச்சுன்னா என்ன செய்யும்? அது ஜாலியாக பூ வச்சு பொட்டு வச்சு விளையாண்டுக்கிட்டு இருக்கோம். நம்மலாம் பன்னிக்குட்டியா கடவுளின் ஆட்டுக்குட்டியா? கடவுளின் ஆட்டுக்குட்டினா பன்றி செய்கிற அந்த வேலையிலிருந்து வெளியில் வரணும். அது சுகம் காணும். அது அதில் பன்றி அதில் உடர்ந்து திரிஞ்சு பிறண்டு அதில் சுகம் காணும். ஆட்டுக்குட்டி சுகம் காண விரும்பாது, அதை விட்டு வெளியேறணும்னு விரும்பும். இன்றைக்கி நாம் கடவுளின் ஆட்டுக்குட்டியாக, கடவுளின் மகனாக மகளாக இந்த உலகத்தில் பயணிக்கிறோம் என்றால் பாவத்தில் இருந்து விடுதலை பெற்ற பிள்ளைகளாக வெளியேற வேண்டும் என்ற உணர்வு நமக்குள்ளாக இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மார்க் நற்செய்தி அதிகாரம் 5 பேய் பிடித்த ஒரு மனுஷன் இருப்பார். மார்க் நற்செய்தி அதிகாரம் 5 பேய் பிடித்தவர் அப்படின்னா சாதாரண பேய் பிடித்தவர் அல்ல. என்ன விலங்கு போட்டு மாட்டி வச்சுருந்தாலும், செயினில் கட்டி வச்சுருந்தாலும் அவர் வெளியில் இழுத்துக்கிட்டு அடிச்சுட்டு உடச்சிட்டு வருவார். அவர் வாழ்கிற இடமே கல்லறையில் தான் வாழ்வார். கல்லறையில் தான் அவருடைய இருப்பிடம். அப்படி இருக்கின்ற அந்த மனுஷன் ஆண்டவர் இயேசு பார்த்துட்டு அந்த ஒரு நிகழ்வை பார்க்க முடியும். மார்க் நற்செய்தி அதிகாரம் 5 இறைவார்த்தை 15 வாசிங்க பார்ப்போம். இயேசுவிடம் வந்தபோது பேய் பிடித்த இருந்தவர், அதாவது லேகியோன் அப்படின்னா அர்த்தம் என்ன? லேகியோன்னா எத்தனை பேய்? பலர் தான், பல பேய் தான். விவிலியத்தில் கீழே அடிக்கோட்டிட்டு காமிச்சிருப்பாங்க எத்தனை பேய் அப்படின்ட்டு. ஏறக்குறைய 6000 பேய் லேகியோன் அப்படின்றதுக்கு. ஒரு மனுஷனுக்குள்ள 6000 பேய் நுழைஞ்சுன்னா அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு யோசிங்க. பிச்சுக்கிட்டு போகிறான். எந்த செயினை போட்டு கட்டியிருந்தாலும் அத்துக்கிட்டு போகக்கூடிய ஒரு மனுஷன், எல்லாரையும் காயப்படுத்தினா. அப்படிப்பட்டு வாழ்ந்த அந்த மனுஷன் இயேசுவின் அருகில் அமர்ந்து, வாசிங்க பார்ப்போம். அவன் ஆடை அணிந்து அறிவு தெளிவுடன் அமர்ந்திருந்ததை கண்டு அவர்கள் அச்சமுற்றார்கள். இப்போ எங்கே அமர்ந்திருக்கிறான்? இதுக்கு முன்னால் அவன் ஆடை அணிந்ததில்லை. எப்போ ஆண்டவர் இயேசுவை சந்திச்சாரோ அதற்கு பின்பு அவன் ஆடை அணிந்து அறிவு தெளிவோடு ஆண்டவர் இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்துருக்கிறான். அந்த பேய்களெல்லாம் எங்கே அனுப்பிச்சி விட்டார்? அவர் பன்றிகளுக்குள்ளாக அனுப்பிச்சி விட்டார். பன்றிகள் போய் செங்குத்தாக கீழே விழுந்துச்சு. அப்போ பாவம் என்பது பன்றி. அந்த பன்றிகளுக்குள்ளாக அனுப்பிச்சி விட்டு அத்துணையும் பேய்களையும் சாகடித்து ஒரு புது மனிதனாக ஆடை அணிந்து அறிவு தெளிவோடு அமர்ந்து கொண்டிருந்தான். யாருக்கு பக்கத்தில் உட்கார்ந்துருந்தான்? யாருக்கு பக்கத்தில் உட்கார்ந்துருந்தான்? இங்கே ஏதாவது போட்டிருக்கா அப்படி? ஏதாவது ஆடை அணிந்து அறிவு தெளிவோடு அமர்ந்திருந்ததை கண்டு மக்கள் அச்சமுற்றார்கள் மட்டும்தான் போட்டிருக்கே தவிர யாரிடம் அமர்ந்திருந்தான் என்பதை போடவில்லை. அதே இது லூக்கா நற்செய்தி
அதிகாரம் 8 இறை வார்த்தை 35 நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் லூக்கா 8:35 வாசிங்க பார்ப்போம். இயேசுவிடம் வந்தார்கள். பேய்கள் நீங்கப்பட்டவர் ஆடை அணிந்து அறிவு தெளிவோடு இயேசுவின் காலடியில் அமர்ந்திருந்ததை கண்டு அவர்கள் அஞ்சினார்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம என்ன பாவியாக இருந்தாலும், என்ன விதமான முரட்டுத்தனமான வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும், இறுதியாக வர வேண்டிய பாதம் இயேசுவின் பாதம் என்பதை மறந்துடாதீங்க. அந்த சொந்த மகளா வாழக்கூடிய மனுஷனாக வந்துருங்க. ஒரு சிலர் சொல்லுவாங்க, நான் ரொம்ப முரட்டுத்தனமாக வாழ்ந்துட்டேன் ஃபாதர், அடாவடித்தனமாக வாழ்ந்துட்டேன் ஃபாதர், இப்போ உணர்றேன், என்னுடைய இளமையெல்லாம் அப்படிலாம் இல்லை, நல்ல ஒரு வாழ்க்கை இல்லை, ரொம்ப முரட்டுத்தனமாக இருந்தேன், ரொம்ப அடாவடித்தனமாக இருந்தேன், ஆனால் இப்போ அப்படி இல்லை, ஆண்டவருக்குள்ளே வந்துட்டேன், ஆண்டவருடைய வார்த்தை எடுத்துட்டேன், ஆண்டவருடைய மகளா இந்த உலகத்தில் பயணிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். அதுதான் வாழ்க்கை. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அதுக்காக இளமையில் ஆடி திரிங்க அப்படின்றது இல்லை. என்னைக்கு நமக்கு முதுமை என்பதை ஆண்டவர் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரான்னு தெரியாது. வாழ்கின்ற ஒவ்வொரு மணித்துளியும் ஆண்டவருடைய மகளாக வாழ்வதற்கு நாம் ஒவ்வொருவரும் பயணப்பட வேண்டும், அதில் பழக்கப்பட வேண்டும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எபேசியர் திருமடல் அதிகாரம் 4 இறை வார்த்தை 24 சொல்கிறது, கடவுளுடைய சாயலாக படைக்கப்பட்ட புதிய மனிதருக்குரிய இயல்பை நீங்கள் அணிந்து கொள்ளுங்கள், அந்த இயல்பு உண்மையிலும் நீதியிலும் தூய்மையிலும் வெளிப்படும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு நிலையிலும் நல்லவங்களாக வாழ்கிறதுக்கு ஆசைப்படுங்க. தயவு செய்து நல்லவர்களாக வாழ்வதற்கு ஆசைப்படுங்க. கடவுளுடைய சாயலோடு இருக்க ஆசைப்படுங்க. கடவுளுடைய மகளாக இருக்க ஆசைப்படுங்க. தூய ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற பிள்ளைகளாக இந்த உலகத்தில் வாழ்வதற்காக ஆசைப்படுங்கள். அப்படி இருக்கிற போது தான் கடவுள் உங்களை நிறைந்த ஆசீர்வாதத்தோடு வழி நடத்துவார். எந்திரிச்சு நிற்கிறீங்களா? எல்லாரும் எந்திரிச்சுங்களேன். ஆண்டவர் பாதத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே, நான் உங்கள் பிள்ளை, நான் சொந்த பிள்ளையா மகளா இந்த உலகத்தில் வாழன்னு ஆசைப்பட்றேன், என்னை ஆசீர்வதிங்கப்பா. இந்த உலகத்தில் பாவம் செஞ்சுருக்கேன், பலவீனமாக இருந்திருக்கிறேன், தீமைகள் பண்ணியிருக்கிறேன், ஆனால் எல்லாவற்றிற்கு மத்தியிலும் என்னை ஆசீர்வதிக்கிறீங்க. கண்களை மூடி ஆண்டவருடைய திருப்பிரசன்னத்தில் நம்மே உணர்ந்தவர்களாக, அப்பா உங்கள் பிள்ளைப்பானா, நான் பலவீனமாக இருந்தாலும் உங்கள் பிள்ளை தான், அதை உணர்ந்து நான் மீண்டும் உங்கள் பாதைக்கு வந்துடணும். ஆண்டவரே, எத்தனையோ நேரங்களில் மன்னிக்காமல் இருந்திருக்கிறேன், அன்பு உள்ளத்தில் இல்லாமல் இருந்திருக்கிறேன், அரக்கத்தனத்தோடு இருந்திருக்கிறேன், வஞ்சகத்தோடு நான் வாழ்ந்திருக்கிறேன். ஆண்டவரே, வைராக்கியத்தோடு வாழ்ந்திருக்கிறேன். தீமையில் வாழ்வதற்காகவே வைராக்கியம், பிறரை மன்னிக்க கூடாது என்பதற்காகவே வைராக்கியம். இப்படி பல நேரத்தில் வாழ்ந்திருக்கேன். பாப்பா, நீங்கள் என்னை தேர்ந்து கொண்டீங்க, நான் உங்கள் சொந்த மகளா என்ன தேர்ந்துறீங்கப்பா. இனிமேல் நான் கவலைப்படக்கூடாது, பயப்படக்கூடாது. உங்கள் பிள்ளையா இந்த உலகத்தில் பயணிக்கிறதுக்கு எனக்கென்று ஒரு ஆடையை கொடுத்துருக்கேன் ஆண்டவரே, எனக்கென்று ஒரு மகிமையை கொடுத்திருக்கேன் ஆண்டவரே. அந்த மேலாடை சொந்த மகன் என்ற மேலாடை, சொந்த மகள் என்ற மேலாடை, அதை எனக்கு கொடுத்திருக்கீங்கப்பா. அந்த தகுதியை நான் ஒருபோதும் இழந்து விடாது எனக்கு அந்த அபிஷேகத்தை கொடுங்க ஆண்டவரே. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. எல்லோரும் இணைந்து ஆண்டவரை பாடி மகிமையோடு இந்த நேரத்தில் துதிப்போம். நன்றியோடு சொல்லுவோம், ஆண்டவரே, நான் இயேசுவின் பிள்ளைப்பா, உங்க பிள்ளைப்பா, நான் உங்க மகிமையில வாழணுப்பா, உங்க மகிமையோடு அந்த உலகத்துல பயணிக்கணும் ஆண்டவரே என் ஆண்டவரை பார்த்து சொல்லுவீங்களா? நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. தெரிந்து கொண்டார் மகளாக தெரிந்து கொண்டார்,
தெரிந்து கொண்டார், தெரிந்து கொண்டார். மகனாக மகளாக தெரிந்து கொண்டார். நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. நான் இயேசுவின் பிள்ளை, எல்லாரும் பயமே சத்தமா. இல்லை, என்னாலும் சந்தோஷமே. கழுவப்பட்டேன், கழுவப்பட்டேன், இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்டேன். கழுவப்பட்டேன், கழுவப்பட்டேன், இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்டேன். நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. நிரப்பப்பட்டேன், நிரப்பப்பட்டேன், ஆவியின் வல்லமையால் நிரப்பப்பட்டேன். நிரப்பப்பட்டேன், நிரப்பப்பட்டேன், ஆவியின் வல்லமையால் நிரப்பப்பட்டேன். நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. சுகமானே, சுகமானே, இயேசுவின் காயங்களால் சுகமானே. சுகமானே, சுகமானே, இயேசுவின் காயங்களால் சுகமானே. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. நான் இயேசுவின் பிள்ளை, தட்டி பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. என்னாலும் சந்தோஷமே. நான் என்னாலும் சந்தோஷமே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே, இயேசுவே, நன்றி, 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 நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. உங்க பிள்ளையா தேர்ந்து கொண்டதற்காக நன்றி ஆண்டவரே. உங்க மகனா மகளா தேர்ந்து கொண்டதற்காக நன்றி ஆண்டவரே. பல பாவங்கள் செய்திருந்தும் ஆண்டவரே, உமது இரத்தத்தால் கழுவி மீண்டும் எங்களை சொந்த மகனாக மகளாக மாற்றுவதற்காக நன்றி ஆண்டவரே. உமது சாயலை ஒருபோதும் இழந்து விடாத மகனாக என்னை தேர்ந்து கொள்ளுங்கப்பா ஆண்டவரே. அந்த பலவீனத்தில் நான் ஒருபோதும் இழந்து விடக்கூடாது. பாவத்தில் பலவீனத்தினால் இருந்தாலும் எல்லாவற்றையும் உதறிவிட்டு சொந்த மகனாக மீண்டும் அந்த ஆடையை அணிவித்து உமது காலடியில் ஆண்டவரை அமரச் செய்யுங்கப்பா. இதோ நீ அமரச் செய்வதற்காய் நன்றி, வல்லமையாய் நிரப்புவதற்காய் நன்றி, ஆவியின் அபிஷேகத்தால் நிரப்புவதற்காக நன்றி. இதோ இந்த வேளையிலும் ஆண்டவரே, எங்கள் உள்ளத்தில் கெழுகின்ற தேவையில்லாத சிந்தனைகள் எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து, நான் உன் மகன் இல்லைன்னு உனக்கு யாரு சொன்னது? நீ ஆடை இன்றி இருக்கிறாய் என்று உனக்கு யாரு சொன்னது? நீ சொந்த கடவுளுடைய மகன் மகளாக இல்லை அப்படின்னு உனக்கு யாரு சொன்னது? நீ என் சொந்த மகன் தான், சொந்த மகள் தான். ஆண்டவரே, அந்த உணர்வு எனக்கு கொடுங்க ஆண்டவரே, அந்த மகிமை எனக்கு கொடுங்க ஆண்டவரே. என்னாலும் உங்க பிள்ளையா நான் இருக்கிற போது எல்லா சுகமும் கிடைக்கும், எல்லா ஆசீர்வாதம் கிடைக்கும், எல்லா மகிமையும் கிடைக்கும், எல்லா விதமான நலனும் செல்வமும் எனக்கு வந்து சேரும் என்ற ஒரு மிகப்பெரிய உத்தரவாதத்தை ஆண்டவரே நீங்க கொடுத்திருக்கீங்களே. பல நேரத்தில் அதை இழந்து தான் ஆண்டவரே நான் தவிக்கிறேன் அப்பா. இதோ இந்த நேரத்தில் நான் மகிமையோடு வல்லமையோடு உமது பிரசன்னத்தில் நிற்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நாளிலே அந்த இரத்த போக்கில் அவதியுற்ற அந்த பெண்மணி உமது மேலாடையை தொட்டபோது, மேலாடையை தொட்டபோது என்னிடம் வல்லமை வெளியேறியதுன்னு சொன்னீங்களே. அந்த வல்லமை வெளியேறி உமக்கு தெரியாமலே அந்த சுகத்தை, வல்லமையை, ஆற்றலை சுதந்திரித்து கொண்ட அந்த தாயை போல, அந்த மகளை போல சொந்த மகளாக நீ தேர்ந்து கொண்டதனால் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டதை போல இந்த நேரத்துல கூடப்பா எண்ணற்ற சுகம் பெற நாங்க தவிக்கிறோம்ப்பா. எண்ணற்ற வல்லமை பெறுவதற்காக ஏக்கத்தோடு இருக்க ஆண்டவரே, மகிமையோடு இந்த நேரத்தில் நின்று கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. இதோ இந்த நேரத்தில் ஆண்டவரே அந்த சுகம் எங்களுக்கு கிடைக்கணும்.
ஆண்டவர் சொன்னார் இல்லையா அந்த மகளை பார்த்து, மகளே, உன் நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று. நீ என்னுடைய மேலாடையை தொட்டாய், இறை தன்மையை தொட்டாய், இறை மகனுடைய வலிமையை தொட்டாய். அந்த வல்லமை என்னிடமிருந்து என்னை அறியாமலே வெளியேறியது. நான் அதை உணர்ந்தேன். உன்னை ஆசீர்வதிப்பதற்காக, உன்னை பலப்படுத்துவதற்காக, உன்னை வலுப்படுத்துவதற்காக, உன்னை நிலைநிறுத்துவதற்காக, உன்னை தலை நிமிரச் செய்வதற்காக. இதோ இந்த நாளிலும் கூட அதே ஆசீர்வாதத்தை அந்த மகளை போல நானும் பெற்றுக்கொள்ள முடியும், நாமும் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த ஆண்டவரை தொடுவோம். ஆண்டவரை, உமது ஆசீர்வாத மேன்மையின் ஆடையை நாங்கள் தொடுகிற போது அந்த ஆசீர்வாதத்தை பெற முடியும். ஆண்டவரே, இந்த நேரத்தில் அந்த சுகத்தை கொடுங்க ஆண்டவரே, இந்த வல்லமையை கொடுங்க ஆண்டவரே. வல்லமையோடு இந்த நேரத்தில் அங்கே நிற்பதற்கு எங்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே, குணமாக்குங்க ஆண்டவரே. இந்த நேரத்தில் தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் என்று அந்த பார்வையற்ற பத்திமையை கூப்பிட்டு பார்வையை பெற்றுக்கொண்டதை போல ஆண்டவரே குணமாக்கிடும், குணமாக்கிடும் ஆண்டவரே. உமது வல்ல நாமத்தாலே எங்களை குணமாக்கும் ஆண்டவரே என்று இந்த நேரத்தில் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போமா. குணமாக்கிடும், குணமாக்கிடும், உந்தன் வல்ல நாமத்தாலே குணமாக்கிடும், 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 உந்தன் வல்ல நாமத்தாலே குணமாக்கிடும். அன்புமிக்க சகோதர சகோதரியை கண்களை மூடி இந்த வல்லமையுள்ள பிரசன்னத்தில் வணக்கம் நண்பாக இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மட்டுமே நினைத்து பார்த்தவர்களாக, ஆண்டவரே, என்ன குணமாக்குறவங்க நீங்க தான், என்ன சுகப்படுத்துறவங்க நீங்க தான், எனக்கு வலிமை தர்றவங்க நீங்க தான். இந்த பார்வையற்ற பத்திமையை கத்தி கொண்டு வல்லமையை பெற்றுக்கொண்டதை போல இதோ இந்த நேரத்திலும் கூட ஆண்டவரே என்னை சுகப்படுத்துங்கப்பா, குணப்படுத்துங்கப்பா. உமது வல்லமையின் வார்த்தையை விடுத்து குணப்படுத்துங்கப்பா. பச்சிலையோ மருந்தோ எனக்கு சுகம் கொடுப்பதில்லை, ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை என்னை குணப்படுத்தும் என்று சொல்லியிருக்கீங்களே, அந்த வார்த்தையை விடுத்து ஆண்டவரே எனக்கு இந்த நேரத்தில் சுகத்தை கொடுங்க ஆண்டவரே என்று நம்பிக்கையோடு ஜெபிக்கிற பிள்ளைகள், நம்பிக்கையோடு இந்த இறை மகனை பார்க்கிற பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை கண்டுகொள்வார்கள். ஆமென், ஆமென். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 குணமாக்கிடும், குணமாக்கிடும், உந்தன் வல்ல நாமத்தாலே குணமாக்கிடும், 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 உந்தன் வல்ல நாமத்தாலே குணமாக்கிடும். தாவீதின் மகனே எங்களுக்கு இரங்கும், தாவீதின் மகனே எங்களுக்கு இரங்கும். கூப்பிட்ட குருடனுக்கு பார்வையை தந்தவரே, கூப்பிட்ட குருடனுக்கு பார்வையை தந்தவரே, இயேசு 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 இயேசுவே, இயேசு 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 இயேசுவே, இயேசு 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 இயேசுவே. குணமாக்கிடும், குணமாக்கிடும், உந்தன் வல்ல நாமத்தாலே குணமாக்கிடும். எல்லோரும் இணைந்து குணமாக்கிடும், குணமாக்கிடும், உந்தன் வல்ல நாமத்தாலே குணமாக்கிடும். கட்டிலிலே தூக்கி வந்த திமிர்வாதக்காரனை, கட்டிலிலே தூக்கி வந்த திமிர்வாதக்காரனை, நால்வரின் விசுவாசத்தால் சுகத்தை தந்தவரே, நால்வரின் விசுவாசத்தால் சுகத்தை தந்தவரே, இயேசு 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 இயேசுவே, இயேசு 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 இயேசுவே, இயேசு 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 இயேசுவே. குணமாக்கிடும், குணமாக்கிடும், உந்தன் வல்ல நாமத்தாலே குணமாக்கிடும். எல்லோரும் குணமாக்கிடும், குணமாக்கிடும், உந்தன் வல்ல நாமத்தாலே குணமாக்கிடும். ஆலய முற்றத்திலே
அமர்ந்த முடவனுக்கு, ஆலய முற்றத்திலே அமர்ந்த முடவனுக்கு பேதுருவும் யோவானும் ஜெபித்து நடக்க வைத்தார். பேதுருவும் யோவானும் ஜெபித்து நட இயேசு 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 இயேசுவே, இயேசு 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 இயேசுவே, இயேசு 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 இயேசுவே. குணமாக்கிடும் குணமாக்கிடும் உந்தன் வல்ல நாமத்தாலே குணமாக்கிடும் 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 உந்தன் வல்ல நாமத்தாலே குணமாக்கிடும். Praise the Lord. Hallelujah. 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 இப்படியே முழந்தாளிடுவோமா? எல்லோருமாக முழந்தாளிட்டு வலது கரத்தை நம் தலை மீது வைத்து நம்பிக்கையோடு இந்த நேரத்தில் ஜெபிப்போம். உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால் வரை அபிஷேகத்தை தருகிற தேவன், அபிஷேகத்தால் நிரப்புகிற தேவன். இதோ இந்த நேரத்தில் நம்மையும் நிரப்ப வல்லவராய் இருக்கிறார் என்பதை நினைத்து பார்ப்போம். ஆண்டவரே, உமது வல்லமையுள்ள இரத்தத்தால் தண்ணீரால் ஆண்டவரே உச்சம் தலையிலிருந்து என் உள்ளம் கால் வரை பாய்ந்தோடட்டும் ஆண்டவரே. எண்ணற்ற நோய்கள் இன்றுமிருந்து அகலட்டும் ஆண்டவரே. உமது பரிசுத்த ரத்தம் என் மீது தெளிக்கப்படுகிறது, பாய்ந்தோடுகிற போது என்னில் வல்லமை பாய்ந்தோடட்டும் ஆண்டவரே. எனது ரத்தம் புதுப்பிக்கட்டும் ஆண்டவரே. பழைய ரத்தம் எல்லோவற்றையும் ஆண்டவரே சுத்திகரிப்பீராக ஆண்டவரே. பாவத்தின் ரத்தம் என்னிலிருந்து வெளியேறுவதாக, பரிசுத்தத்தின் ரத்தம் ஆண்டவரே என் மீது ஊற்றப்படுவதாக. என் வல்லமை ஆண்டவரே, உமது வல்லமை என் மீது உச்சம் தலையிலிருந்து இறங்கட்டும் ஆண்டவரே. என் ஆண்டவர் பாதத்தில் ஜெபிப்போமா? நன்றி இயேசுவே, நன்றி தகப்பனே, வல்லமை தருவதற்காய் நன்றி. இந்த நேரத்தில் ஒவ்வொரு பிள்ளைகள் மத்தியிலும் ஆண்டவரே ஆவியின் அபிஷேகத்தை இறங்குவதற்காய் நன்றி. ஆவியால் நிரப்புவதற்காய் நன்றி, அபிஷேகத்தால் நிரப்புவதற்காக நன்றி. இதோ இந்த நேரத்தில் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளையின் உச்சம் தலையில் இருந்து உள்ளம் கால் வரை பரிசுத்த திரு ரத்தத்தால் ஊற்றுவதற்காக நன்றி. அதோ ஆண்டவரே கல்வாரி மலையிலே நீர் பரிசுத்த திரு ரத்தம் ஆண்டவரே உமது விழாவில் இருந்து வழிந்தோடி அதே ரத்தம் ஆண்டவரே எங்களுக்காக காயப்பட்டீரே, எங்கள் பாவங்களுக்காக காயப்பட்டீரே, எங்களுக்காக ஆண்டவரை ரத்தம் சிந்தினீரே. அதே ரத்தத்தால் இந்த நேரத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் அபிஷேகத்தால் நிரப்புவதற்காக நன்றி. இதோ என் பிள்ளைகள் எந்த சுகத்திற்காக வேண்டி ஜெபிக்கிறார்களோ அந்த சுகம் நடப்பதாக, அந்த சுகம் இப்போது கிடைப்பதாக, அந்த வல்லமை இப்போது இறங்குவதாக. இதோ பல்வேறு நோய்களால் வாதையுற்று பிரச்சனைகளால் அவதியுறுகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் இந்த நேரத்தில் தொடுவதற்காய் நன்றி. உமது கை எங்கள் தலையில் இருப்பதற்காய் நன்றி. உமது வல்லக்கரத்தின் வல்லமை எங்கள் இடத்திலே தங்கியிருப்பதற்காய் நன்றி ஆண்டவரே. உமது வல்லமையின் அபிஷேகம் இந்த இடத்தில் செயல்படுவதற்காய் நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. சுகம் கிடைப்பதற்காக நன்றி, வல்லமை கிடைப்பதற்காக நன்றி, ஆசீர்வாதம் கிடைப்பதற்காக நன்றி, அபிஷேகம் இறங்குவதற்காய் நன்றி என்று சொல்வோம். ஆண்டவர் உங்களை சுகம் கொடுக்கிறார், ஆண்டவர் உங்களுக்கு வல்லமை தருகிறார், ஆண்டவர் இந்த நேரத்தில் அபிஷேகமாய் இறங்கி வருகிறார், ஆண்டவர் இந்த நேரத்தில் உங்களை இந்த நேரத்தில் அபிஷேகமாய் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். ஆமென். ஹalleluya 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 ஹalleluya. இயேசுவே 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 நன்றி 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 நன்றி. அபிஷேகம் கிடைத்திருப்பதற்கு நன்றி 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 நன்றி. ரத்தத்தால் ஊற்றுவதற்காய் நன்றி. குணமாக்கிடும் குணமாக்கிடும் உந்தன் வல்ல நாமத்தாலே குணமாக்கிடும் 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 உந்தன் வல்ல நாமத்தாலே குணமாக்கிடும். தெய்வீக பிரசன்னம், மகிமையின் தெய்வீக பிரசன்னம் இதோ இந்த நேரத்தில் நம்மத்தில் இறங்கி இருக்கிறது. எல்லோரும் சொல்வோம், இயேசுவே நன்றி, இயேசுவே இயேசுவே நன்றி, இயேசுவே இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. சுகம் கொடுத்ததற்காய் நன்றி, சுகம் கொடுத்ததற்காய் நன்றி, சுகம் தந்ததற்காய் நன்றி, சுகம் தந்ததற்காய் நன்றி, அபிஷேகத்தால் நிரப்புவதற்காக நன்றி, அபிஷேகத்தால் நிரப்புவதற்காக, ஆவியால் நிரப்புவதற்காக நன்றி, ஆவியால் நிரப்புவதற்காக, அன்பாய் நிரப்புவதற்காய் நன்றி, அன்பால் நிரப்புவதற்காக, உமது
வல்லமைக்காய் நன்றி, உமது வல்லமைக்காய் நன்றி, ஓங்கிய வலக்கரத்திற்காய் நன்றி, ஓங்கிய வலக்கரத்திற்காய் நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி பிதாவே, நன்றி பிதாவே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. நன்றியோடு இந்த ஆண்டவரை துதித்து மாண்பியர் கீதத்தை இணைந்து பாடி துதிப்போம். மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதர் இதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்த யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. வாணி நின்றவர்களுக்கு அப்பம் அளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகி இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.